ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ குத்துறாங்களே குத்துறாங்களே, வலிக்கு வலிக்கு, ஏய் குத்துடா குத்துடா, அவனை குத்து. கத்திய வச்சு வேக வேகமா மைக்கேல்ங்கிற ஒரு வாலிபனை 7 வாலிபர்கள் சேர்ந்து கத்தியால குத்துனாங்க. 7 வாலிபர்கள் கத்தியால குத்துனாங்க. அப்படியே ரத்தம் வந்துச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டான். ஆனா யாருமே காப்பாற்ற முடியல. அதுக்கு முன்னால 7 வாலிபர்கள் சேர்ந்து இந்த மைக்கேலுங்கிற இந்த வாலிபனை பார்க்கல பட்ட பகல்ல பூங்காவில் வச்சு குத்தி கொன்னுட்டாங்க. போலீஸ் வந்துச்சு, வேகமா பிடிச்சிச்சு. வேகமா பிடிச்சு அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு பயங்கர அடி. போலீஸ் என்ன செஞ்சாங்க? அடி. ஏன்டா அவனை கொன்னீங்க? ஏன் அந்த மைக்கேலை கொன்னீங்க? அவன் ஒரு கால் நடக்க முடியாத ஒரு போலியோ அட்டாக் பண்ண ஒரு பையன், நடக்க முடியாதவனை ஏன்டா குத்துனீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த கத்தியை வச்சு குத்துனா எப்படி ரத்தம் வரும், எப்படி வலி எடுத்து கத்துவாங்க அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருந்துச்சு. அதனால நாங்க இந்த பட்டன் கத்தியை கொண்டு போய் அவனை குத்தி பார்த்தோம். அவனை கொல்லணும் நாங்க நினைக்கல. இந்த கத்தியை குத்துனா எப்படி வலிக்குது, எப்படி ரத்தம் வருதுன்னு பார்க்கணும் அப்படி நாங்க குத்தி பார்த்தோம். ஆனா அவன் செத்து போயிட்டான். அவங்களுக்கு கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டினாங்க. பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு. 7 வாலிபர்கள் சேர்ந்து நடக்க முடியாத ஒரு வாலிபனை பார்க்கல வச்சு கத்திய வச்சு 7 தடவை குத்தி கொன்னுட்டாங்க. பத்திரிகையில வந்துச்சு. 300 மைலுக்கு அப்பால டேவிட் வில்கர்சன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர். இந்த சம்பவம் நடக்கிறது எங்க நடக்குது அப்படின்னா நியூயார்க்ல வச்சு நடக்குது. இது எங்க நடக்குதுன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கு பட்டணத்தில் வச்சு நடக்குது. இந்த செய்தியை யார் கேள்விப்படுறா அப்படின்னா, நியூயார்க்கில் நடக்கிற இந்த கொலை அமெரிக்காவில் உள்ள எல்லா பத்திரிகையிலையும் வருது. அதை யார் பார்க்குறா அப்படின்னா டேவிட் வில்கர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் பார்க்கார். அதை பார்த்த உடனே அந்த லைஃப் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் அந்த 7 பேருடைய படங்களும் வரைஞ்சிருக்குது. அந்த படம் பார்த்தா எல்லாருமே டீனேஜ் வாலிப பையங்க, 13 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் உள்ள இளம் வாலிபர்கள். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. டேவிட் வில்கர்சன் எங்க இருக்காரு அப்படின்னா பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு சிட்டியில இருக்கிறார், நகரத்தில். இந்த நியூயார்க்குக்கும் இந்த டேவிட் வில்கர்சன் இருக்கிற பென்சில்வேனியாவுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னா 300 மைல், கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர். 450 கிலோமீட்டர்ல உள்ள அந்த பத்திரிகையில படிக்கிறார். பத்திரிகையில படிக்கும்போது அவருக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் டேவிட் வில்கர்சன் பேசுறாரு. அவங்களுக்காக நீ என்ன செய்ய போற? ஆண்டவர் இந்த டேவிட் வில்கர்சன் என்கிற இந்த ஊழியக்காரர்கிட்ட பேசுறார். இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே நான் 300 மைலுக்கு அப்பால இருக்கிறேன். அந்த நியூயார்க்கு ரொம்ப தூரமா இருக்குது. நான் போய் அங்க என்ன செய்ய முடியும்? எனக்கு இந்த பென்சில்வேனியாவில் உள்ளவங்களை தான் தெரியும், நியூயார்க்கில் உள்ளவங்களை எனக்கு தெரியாதே. அவங்க மத்தியில் நான் போனா அவங்க என்ன கொடூரமா கொலை செய்திடக்கூடாதே. அவங்க எப்படி அந்த ஒரு போலியோ நடக்க முடியாத ஒரு வாலிபனை ஈவு இறக்க இல்லாம குத்துனாங்கன்னா, நான் போய் அவங்கள்ட்ட ஆண்டவரை பத்தி உங்களை பத்தி சொன்னா அவன் எப்படி கேட்பான், என்ன குத்திடுவானே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இல்ல டேவிட், எனக்காக நீ அங்க போக வேண்டும். நீ நியூயார்க்கு போகணும். அவங்களுக்கு நீ என்னை பத்தி நீ சொல்லணும். ஆக
ஆண்டவர் மிக அதிகமாக அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் டேவிட் வில்கர்சனோட பேசினார். டேவிட் வில்கர்சன் கீழ்ப்படிஞ்சார். ஆண்டவரே, நான் போகிறேன், அந்த வாலிபர்களை நான் போய் பார்க்குறேன், அவங்களுக்கு உம்முடைய அன்பை நான் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பினார். நியூயார்க்கில் யாரும் தெரியாது. ஆகவே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த காரை எடுத்துக்கிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர், 300 மைல் கார்லேயே நியூயார்க் வரார். வரும்போது கோர்ட்டில் அவங்களுக்கான விவாதம் நடக்குது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த கோர்ட்டில் அந்த பையங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம், இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம். கோர்ட்டில் நீதிபதி அவங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா, ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. ஜெயிலில் போய் இவங்களை பார்க்கறதுக்காக அவர் ஒரு மனு போட்டார். அப்போ கேட்டாங்க, நீங்கள் யார், எதுக்காக இவங்களை பார்க்கணுன்னா, ஒரு ஊழியக்காரன், நீங்கள் இவங்களை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க. அவங்க, நாங்கள் அனுமதிக்க முடியாது, ஜெயிலில் இந்த பையங்களை போய் பார்க்கணும், ஆண்டரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு, அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த 7 பையங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய கையெழுத்து இருந்துச்சுன்னா நாங்கள் இவங்களை என்ன செய்கிறோம், உங்களை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஐயோ, இந்த சிட்டியில் இந்த 7 பேரோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கே இங்கே யாருமே தெரியாது, எப்படி இவங்களை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் எப்படியாவது இந்த 7 பிள்ளைங்களுடைய அட்ரஸை கண்டுபிடிக்கணும், அவங்க அம்மா அப்பா கையெழுத்து இருந்தாதான் இவங்களை உள்ள ஜெயிலில் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாமே, அவங்கள பார்த்தா தானே ஆண்டவர் நான் அவங்கள பற்றி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவர் ஜெபம் பண்ணிகிட்டே போனார். அந்த பத்திரிக்கையில் அந்த பையங்க பேரை திரும்ப எடுத்து வாசித்து பார்த்தார். ஒவ்வொருத்தர் பேர் மட்டும்தான் இருக்குது, அப்பா பேர் இல்லை, அம்மா பேர் இல்லை, அட்ரஸும் இல்லை, பேர் மட்டும்தான் இருக்குது. அவங்க டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத குழுவை சார்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க டீமுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க, டிராகன். டிராகன், நாங்கள் டிராகன் மாதிரி யாரையும் அடிப்போம், யாரையும் மண்டையை உடைப்போம், கத்தியை குத்துவோம், எப்பவும் போதை தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேர் என்ன, டிராகன் அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த டிராகன் குழுவை கண்டுபிடிக்கிறது, ஜெபம் பண்ணிட்டு போய் அவர் என்ன செஞ்சார், சரி ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போவோம், அங்கே போய் நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு, அந்த நியூயார்க் அது ஒரு பெரிய சிட்டி, மெட்ராஸ் மாதிரி அமெரிக்காவில் நியூயார்க் வந்து ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். ஜெபம் பண்ணிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு இந்த பத்திரிக்கையை காட்டி கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை தட்டுறார். காரை விட்டு அந்த வீட்டில் யாருமே கதவை திறக்கலை. அடுத்த வீட்டுக்கு போகிறார், கதவை தட்டுறார், யாருமே. தெருவில் ஒரு பையன் வந்தான், தம்பி நில்லு 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 நில்லு, இந்த பத்திரிக்கையில் இருக்கிற இந்த படம், இந்த பேர் யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஓ, எனக்கு இந்த தம்பியை தெரியுமே அப்படின்னு சொன்னான். அப்படியா, அவங்க வீடு எங்கே இருக்குது, அந்த ஒரு கார் நிற்குது பாருங்க. ஐயா, அது ஏன் கார் தான், நீங்கள் காரை எங்கே நிப்பாட்டிருக்கீங்களோ அந்த வீடு தான் அவங்களோட வீடு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. வேகமாக போனார், கதவை தட்டினார். என்ன செஞ்சார், கதவை தட்டினார். கதவை தட்டின உடனே கண்ணீரோடு கூட ஒரு மனிதர் வந்து அந்த கதவை திறந்தார். அவர் அழுதுகிட்டே இருந்தார், அவருடைய கண்களெல்லாம் கண்ணீர். அவர் சொன்னார், என் பேர் டேவிட் வில்கர்சன், நீங்கள் லூயிஸோட அப்பா தானே அப்படின்னு. ஆமாம். டேவிட் வில்கர்சன்கிற பேரை கேட்ட உடனே அவர் அப்படியே கண்களை அப்படியே ஆச்சரியமாக விரித்து பார்த்து, ஐயா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். உள்ளே கூப்பிட்டு போன உடனே உட்கார வச்சு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம். கோர்ட்டில் எங்கள் பிள்ளைங்களை பார்த்து பேசுறதுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னு சொல்லி பத்திரிக்கையில் செய்தி வந்துச்சு. ஒரு பைபிள் வச்ச ஒரு ப்ரீச்சர், ஒரு ஊழியக்காரர் இந்த 7 வாலிபர்களையும் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் பென்சில்வேனியாவிலேருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் போன வாரத்தில் செய்தி படித்தேன். அந்த செய்தி படித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையனை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையில் இன்னைக்கு நீங்கள் என் வீடு தேடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டாருங்க, பாரு யார் வந்திருக்கிறா, இவர் தான் டேவிட் வில்கர்சன்.
டேவிட் வில்கர்சன் உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயா, என் பையனை பார்த்தீங்களா? என் பையனை பார்த்து பேசுனீங்களா? ஏசப்பா பத்தி அவனுக்கு சொன்னீங்களா? இல்லம்மா, அவனை பார்க்கறதுக்கு கோர்ட்ல அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜெயில விட மாட்டேங்கிறாங்க, பெற்றோர் கையெழுத்து இருந்தாதான் விடுவேன்னு சொல்றாங்க. உங்க கையெழுத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, மற்ற 6 பையங்க கையெழுத்தையும் வீட்டையும் நீங்க காட்டினீங்கன்னா நான் ஈஸியா என்ன செஞ்சிருவேன், உள்ள போய். சரின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்தாங்க, ஜாப் பண்ணாங்க. அடுத்த 6 பேர் வீடு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த லூயிஸோடைய அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாதியா, என் பையனோட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கலை, என் பையனோட நான் ரொம்ப அன்பாக இருக்கலை, என் பையனை நான் நல்லா சரியாக கவனிக்கலை. அவன் இஷ்டம் போல வாழ்ந்து தவறான நண்பர்களோட வாழ்ந்து அந்த லூயிஸ் ரொம்ப கெட்டு போயிட்டான். அதிகமான குடி, போதை, பயங்கரமான பாவ வாழ்க்கை அவனுக்கு இருக்குது. அவனுடைய நண்பர்கள் மோசமான நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. என் பையனுக்காக நான் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணேன், ஆனால் என் பையனை நான் அரவணைப்பா அன்பா அவனோட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்க தவறிட்டேன். என் பையன் இன்னைக்கு கொலைகாரனாக ஜெயிலில் கிடக்கிறான்னு சொல்லி ஏங்கி அழ ஆரம்பித்தார். அப்படியா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு வரும்போது, சரி நான் எப்படியா தேடி பார்க்குறேன், ஜாம் பண்ணிக்கணுங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு அவர் இறங்கி வரும்போது ஒரு வாலிப பையன் வேகமாக என்ன செஞ்சான், அந்த லூயிஸ் அந்த வீட்டுக்குள்ளே அவன் ஏறினான். அப்போ டேவிட் வில்கர்சன் நிப்பாட்டி கேட்டார், தம்பி நீ யாரு, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறேன் அப்படின்னா. நான் லூயிஸோட ஃப்ரெண்ட் அங்கிள், நான் லூயிஸோட அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, உனக்கு லூயிஸை தெரியுமா? ஆமாம், எனக்கு லூயிஸை நல்லா தெரியும். தம்பி அப்படின்னா அந்த டிராகன் அந்த குழு உனக்கு தெரியுமா? அந்த டிராகன் சொல்லக்கூடிய அந்த 7 பையங்க, நானும் அந்த குழுவில் உள்ளவன் தான். அப்படியா, குறிப்பிட்ட அந்த நாளில் அவங்க யாரையாவது குத்தணும், கத்தியை வச்சு குத்தினா எப்படி ரத்தம் வருதுன்னு பார்க்கணும்னு சொல்லி கிளம்பும் போது நானும் அன்னைக்கு கூட போக வேண்டிய ஆள் தான். ஆனால் அன்னைக்கு நான் போகலை, நான் போகாததுனால அவங்க மாட்டிக்கிட்டாங்க, நான் தப்பிச்சிட்டேன். அப்படியா தம்பி, மற்ற 6 பையங்க வீடு எனக்கு நீ காட்டுவியா? அவங்க அம்மா அப்பா கையெழுத்து கிடச்சிச்சின்னு சொன்னால் ஜெயிலில் போய் நான் அவங்கள போய் பார்க்கணும், அவங்களுக்கு நான் ஏசாமியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒவ்வொரு வீடாக கூப்பிட்டு போனான். எல்லாரும் அழுதுகிட்டே கையெழுத்து போட்டாங்க, என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஏசப்பா மட்டும்தான் என் பிள்ளையை காப்பாற்ற முடியும், என் பிள்ளைகள் முழுவதும் கெட்டு போயிருக்கிறாங்க, அவங்க ஃபுல்லாக அடி தடி சண்டை வன்முறை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறாங்க, பயங்கர போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஏங்கி அழ ஆரம்பித்தாங்க. சரின்னு சொல்லி 7 பேருடைய கையெழுத்தையும் வாங்கிட்டு அவர் ஜெயிலுக்கு வரார். ஜெயிலுக்கு வந்தால் அந்த கொடுத்த உடனே ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெரிய பட்டணத்தில் இவங்க வீடை எப்படி கண்டுபிடிச்சிங்க ஆச்சரியப்படுறாங்க. சரி, ஆனால் அந்த ஜெயிலருக்கு டேவிட் வில்கர்சனை பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு தடையும் அவர் வரும்போது அந்த ஜெயிலருக்கு இவர் மேலே கோபம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவற்றை கொண்டு கொடுத்தார். ஐயா, அந்த 7 பையங்களுடைய பெற்றோர் கையெழுத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் அந்த பையங்களை பார்க்கலாமா? அதெல்லாம் முடியாது, அந்த பையங்க உங்களை பார்க்குறதுக்கு சம்மதம்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம். இல்லை, பெற்றோர் கையெழுத்து இருந்தால் போதுன்னு சொன்னீங்களே, நான் பெற்றோர் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் முடியாது, அந்த பையங்க சம்மதிக்கணும். இப்போ டேவிட் வில்கர்சனுக்கு இருதயம் டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பையங்க நம்மளை பார்க்க விடுவாங்களா? இந்த பையங்களை நம்ம உள்ளே போக முடியுமா? அவங்க டேவிட் வில்கர்சன் சரின்னு சொல்லி எழுதி உள்ள அனுப்புனாங்க. அந்த பையங்களுக்கு எழுதி அனுப்புனாங்க, இப்படி டேவிட் வில்கர்சன் சொல்லி ஒரு ஊழியக்காரர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையங்களுக்கு அனுப்புனாங்க. அந்த பையங்க அதை வாங்கி படித்து பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சரின்னு சொன்னாங்களா வேண்டான்னு சொன்னாங்களா அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஓகே, நம்ம ஜாப் பண்ணுவோமா? ஜாப். இது யாரை பற்றி நம்ம கதை பார்த்தோம்? டேவிட் வில்கர்சன். டேவிட் வில்கர்சன்கிறவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? 7 வாலிபர்கள் சேர்ந்து ஒரு நடக்க முடியாத ஒரு வாலிப பையனை கத்தியால் குத்தி
கொன்னுட்டாங்க, கத்தியால குத்தி கொன்னுட்டாங்க. அந்த 7 வாலிபர்களையும் ஜெயில பிடிச்சு போட்டுட்டாங்க. அந்த செய்தியை பத்திரிகையில கேட்ட அவரு எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரோட பேசி அவர் என்ன செஞ்சாரு, பென்சில்வேனியா என்கிற அவருடைய ஊரை விட்டு நியூயார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த பட்டணத்துக்கு அவர் போறார். அங்க யாரையுமே அவருக்கு தெரியாது. ஸோ இப்படி சூழ்நிலையில் அங்க போய் அவர் என்ன செய்றாரு, கோர்ட்ல அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. நீதிபதியை பார்த்து பேசணும்னு சொல்லி அவர் முயற்சிக்கிறார். நீதிபதியை பார்த்து பேசுறதுக்காக அவர் முயற்சி பண்ணும்போது ஏற்கனவே அந்த நீதிபதிக்கு ஏகப்பட்ட கொலை மிரட்டல். அதனால இவரும் நீதிபதியை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணி நீதிபதி கிட்ட வாராரு போலன்னு சொல்லி போலீஸ் அவரை வேகமா பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவரை தனி அறையில கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்கு? பைபிள். யார் நீ பைபிள் வச்சிருக்கிற, ஏன் நீ நீதிபதி அறைக்கு வேகமா போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த பையங்களை காப்பாத்துறதுக்காக நீதிபதி கிட்ட நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொல்லி. அது பத்திரிகையில பிரபலமா வந்துட்டு போலீஸ் வார்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவரை எச்சரிச்சாங்க, இனிமே என்ன செய்யக்கூடாது, இந்த கோர்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பத்திரிகையில அந்த செய்தியை இந்த 7 பையங்களும் படிச்சாங்க. ஓ, நம்மளை பார்க்கறதுக்காக இவர் இவ்வளவு முயற்சி பண்றாரா, நமக்கு உதவி செய்யறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றாரா அப்படின்னு சொல்லி இந்த வில்கர்சன் அவருடைய பேரு ரொம்ப பிரபலமாயிட்டு. டேவிட் வில்கர்சனுடைய பேரு ரொம்ப பிரபலமாயிட்டு. ஏன்னா இது மாதிரி நிறைய குழுக்கள் அந்த நியூயார்க் பட்டணத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை போடுற சின்ன சின்ன குழுக்கள் அந்த நியூயார்க் பட்டணத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, ஓ, ஒரு பிரசங்கி, ஒரு ஊழியக்காரர் இந்த டிராகன் குரூப்புக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஜெயிலில் அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணும்போது பெற்றோருடைய கையெழுத்து இருந்தாதான் பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க. பெற்றோருடைய கையெழுத்தை ஆண்டவர் அற்புதமா 2 மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்துட்டார். எத்தனை மணி நேரத்தில்? 2 மணி நேரத்தில் சந்தோஷமா கொண்டு போய் கொடுக்கிறாரு. அந்த ஜெயில் அதிகாரி சொல்றாரு, அந்த 7 வாலிப பையங்களும் உங்களை பார்க்கறதுக்கு சம்மதிச்சாதான் நாங்க உங்களை என்ன செய்வோம், உள்ள அனுப்புவோம். இவருக்கு திக்குன்னு இருக்கு. லெட்டர் எழுதி உள்ள கொடுத்து விட்டாரு. இந்த 7 வாலிபர்களும் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அந்த வாலிப பையங்க டேவிட் வில்கர்சன், ஓ, அந்த பிரீச்சரா, நமக்காக ஜட்ஜி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாரு, ஓ, அந்த பிரீச்சரா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்லி எனக்கு டேவிட் வில்கர்சனை சந்திப்பதற்கு நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. ஜெயிலர் பார்த்தார். ஜெயிலருக்கு டேவிட் வில்கர்சனை பிடிக்காது, இந்த 7 பையங்களையும் பிடிக்காது. ஆகவே இந்த ஊழியக்காரரு அந்த 7 பையங்களையும் ஜெயிலில் பார்க்கறதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவங்க வி வில் அப்படின்னு சொல்லி போட்ட இடத்துல நாட்டுன்னு சொல்லி சேர்த்துட்டார். சந்திக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி, சந்திக்க விரும்பவில்லை. அந்த ஜெயிலர் அவர் கைப்பட அதை கரெக்ஷன் பண்ணி டேவிட் வில்கர்சனை கொண்டு வந்து, அந்த பாருங்க, அந்த பையங்க உங்களை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. டேவிட் வில்கர்சனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜெயிலர் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப, ஐயோ, 2 மணி நேரத்தில் கையெழுத்து வாங்கினோமே, ஆண்டவர் அற்புதமா இவ்வளவு உதவி செஞ்சாரு, ஆனா இந்த பையங்களை பார்க்க முடியாம பேச முடியாம போயிட்டேன்னு சொல்லி இந்த டிராகன் குரூப்பை பார்க்க முடியலங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, ரொம்ப மனசோர்ந்து போயிட்டார். சரி வேண்டாம், மீண்டும் நம்ம சொந்த ஊருக்கே போவோம்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போனார். அவருடைய சொந்த ஊரு பென்சில்வேனியா. அங்க அவருக்கு ஒரு சபை இருக்குது, ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கும்போது தான் அந்த கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வருது. அந்த 7 பையங்களுக்கும் தண்டனை எப்படி கொடுக்குறாங்க, 4 பேருக்கு ஆயுள் தண்டனை, 2 பேருக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு சேர்க்கணும், 1 பையனுக்கு விடுதலை. இந்த தீர்ப்பை படிக்கிறார்.
4 பேருக்கு இந்த சின்ன வயசுலயே ஆயுள் தண்டனை, சாகிற வரைக்கும் அவங்க ஜெயில இருக்கணுமா. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு 2 பேரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏஜ் அந்த டீனேஜில் இருக்கிறாங்க, 18 வயசு, அந்த 19 வயசுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அதனால அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு 2 பேர் அனுப்பிட்டாங்க. ஒரே ஒரு பையனை மட்டும் விடுதலை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ டேவிட் வில்கர்சன் நினைச்சார், அந்த ஒரு பையனை, ஏன்னா ஜெயிலில் இருக்கிறவங்கள பார்க்க விட மாட்டாங்க, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ள போன அந்த பையங்களையும் பார்க்க முடியாது, ஆனால் விடுதலை பண்ண ஒரு பையன் இருக்கான, அவனை போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் பென்சில்வேனியாவில இருந்து கிளம்பி நியூயார்க்கு வந்து அந்த ஏஞ்சலோவை பிடிக்கிறார். அந்த ஏஞ்சலோ தானே எல்லா வீட்டையும் காட்டி கையெழுத்து வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா இல்லையா. அந்த ஏஞ்சலோவை வந்து பார்க்குறார். ஏஞ்சலோ, நான் அந்த பையன் வீட்டுக்கு உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டு போனார். கூப்பிட்டுட்டு போனா அவங்க பெற்றோர் டேவிட் வில்கர்சனை விரும்பலை. அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்குது, இப்படி ஒரு பிள்ளைய நாங்க பெத்தெடுத்தது அவமானமா இருக்குது, வெளியே எங்கேயுமே போக முடியல, எங்க போனாலும் ஓ அந்த கால் ஊனமான பையனை கொன்னாங்களே அந்த பையனுடைய பெற்றோர் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப கேவலமா இருக்குது. ஆகவே என் பையனை நாங்க என்ன செய்ய போறோம், நாடு கடத்த போறோம்னு சொன்னாங்க. அப்ப டேவிட் வில்கர்சன் சொன்னாரு, நீங்க நாடு கடத்த போறதுக்கு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் அவனை கூட்டு போறேன். இல்லை இல்லை, நாங்க யாரையும் நம்பி அவனை கொடுக்கறதுக்கு நாங்க ஆயத்தமா இல்லை. அந்த பெற்றோர் மறுத்துட்டாங்க. டேவிட் வில்கர்சனை நீங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிட்டு இந்த ஒரு பையனையாவது பாத்திரலான்னு சொல்லி 300 மைல் பிரயாணப்பட்டு வந்தோம். ஆனா இந்த டேவிட் வில்கர்சன் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது? இவருக்கு மனம் உடைஞ்சு போனார். இவருடைய தாத்தா ஒருத்தர் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவரு ஒரு பட்டணத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். சரி, நம்ம நேரம் நம்ம தாத்தாவை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை போய் பார்க்க போறார். தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டேவிட் வில்கர்சன் வந்த உடனே அவரு உட்கார வச்சு, என்ன வில்கர்சன், நீ இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு என்னை பார்க்க வந்திருக்கிறியே, உனக்கு என்ன காரணம்? அப்ப சொன்னார், தன்னுடைய கதையெல்லாம் சொன்னார். சரி, இந்த பையங்களை பார்க்கறதுக்கு உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டார். அப்ப அவர் சொல்லுவார், டெய்லி நைட்டு 12 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் எங்க வீட்டில் ஒரு டிவி உண்டு. அந்த டிவி பெட்டியில அந்த நைட் ஷோ நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். டெய்லி நைட்டு 12. எங்கள் வீட்டில் யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க, என் ஒய்ஃபோ பிள்ளைங்களோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் நைட்டு 12 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் அந்த டிவியில் நான் நேரம் செலவழிப்பேன். ஆண்டவர் என்னோட பேசினார், ஏன் டேவிட் வில்கர்சன், நீ எதுக்காக இந்த டிவியில் நேரம் செலவழிக்கிற? நீ ஜெபிக்கலாமே, அந்த நேரத்தை நீ ஜெபத்தில் செலவிடலாமேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பாரமாயிட்டு அந்த டிவியை பார்க்குறத நான் நிறுத்திட்டு நான் 2 மணி நேரம் அந்த நைட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் நைட்டு 12 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ள அந்த பத்திரிகை எடுத்து வாசின்னு சொல்லி தூண்டினதை போல இருந்துச்சு. பத்திரிகை எடுத்து வாசிக்க தூண்டுறது ஒரு ஆண்டவரா அல்லது நம்முடைய ஜெபத்தை தடை செய்யறதுக்கு தான் இப்படி ஒரு தூண்டுதல் நடக்குதான்னு சொல்லிட்டு, வேண்டாம், நான் ஜெபத்துல உறுதியா இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து நான் நைட்டு அதை ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் தெளிவா பேசினார், டேவிட் வில்கர்சன், நீ அந்த பத்திரிகையை எடுத்து வாசின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை நான் எடுக்கிறேன். முதல் பக்கத்திலேயே 7 பேருடைய படம், கொடூரமாக கொலை செய்த வாலிபர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பதட்டமாயிற்று, பயமாயிற்று, ரொம்ப கோபம் கூட வந்துச்சு அவங்க மேல. ஆனா அதுல ஒரு பையனுடைய படம், அந்த போட்டோ என்னை அப்படியே ரொம்ப உருக்கிட்டு, அது ரொம்ப பாவம் போல அந்த பையனுடைய முகம் இருந்துச்சு. ஆண்டவர் என்னோட பேசினார், இந்த மாதிரி இருக்கிற இந்த குழுக்களுக்கு நீ என்ன செய்ய போறன்னு சொல்லி. ஆகவே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், இந்த டிவியை நான் முதல்ல விற்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேப்பர்ல அறிவிப்பு கொடுத்தேன். ஆனால் எனக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் என்னுடைய மனைவி சொன்னாங்க, இல்லை நம்ம வித்துருவோம்னு சொல்லிட்டு என்ன பேப்பர்ல அறிவிப்பு கொடுத்தேன். என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் பேப்பர்ல டிவியை விற்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிவிப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த பேப்பர் விடிய காலம் 5 மணிக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிடும். 1 மணி நேரத்தில் யார் இந்த டிவி வேணும்னு கேட்குறாங்களோ அப்பதான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சொன்னேன் 1 மணி நேரம் இல்லை, 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்தில் எனக்கு என்ன செய்யணும்? இந்த டிவியை வாங்குறதுக்கு யாராவது ஆயத்தமா வரணும், அப்படி இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். அவனுடைய மனைவி சொன்னாங்க, வில்கர்சன், நீங்க உண்மையிலேயே டிவியை கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது, அதனாலதான் 1 மணி நேரத்தை என்ன செஞ்சிட்டீங்க, 1/2 மணி நேரமா மாத்திட்டீங்கன்னு சொல்லி. இல்ல, 1/2 மணி நேரத்துல இந்த டிவி வேணும்னு சொல்லி யாராவது வந்தா நான் கொடுப்பேன். ஸோ காலையில 5 மணிலேருந்து 5:30க்குள்ள எனக்கு என்ன செய்யணும், வரணும், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. காலையில் 5 மணி, 5:05 ஆச்சு, 5:10, 5:20, 5:25, எந்த ஃபோனும் வரல, யாருமே வீட்டு கதவை தட்டலை. 5:29 ஆச்சு, 5:29 ஆச்சு. டேவிட் வில்கர்சன் வேகமா சேரை விட்டு எழும்பினார். இனிமே யாரும் கேட்க போறது இல்லை, இனி நான் இந்த டிவியை விற்க வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பெல் அடிக்க ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு என்ன செய்யுது. வேகமா போய் அந்த போனை எடுத்தா, டேவிட் வில்கர்சன் வீடா? ஆமா. நீங்க தான் டிவியை கொடுக்க போறீங்களா? ஆமா. எனக்கு அந்த டிவி வேணும், எனக்கு அந்த டிவி வேணும். என்ன ரேட்டு சொல்றீங்க? இவர் யோசிக்கிறாரு, ஐயோ ரேட்டு கேட்கிறாரு, சரி நம்ம $100 சொல்லுவோம். $100 அப்படின்னு சொன்னார். ஓ $100, இட்ஸ் ஓகே, நான் ஒரு 15 நிமிஷத்துல அங்க வரேன், நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைங்க, நான் வந்து உங்களுக்கு $100 கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். டேவிட் வில்கர்சன் ஒய்ஃப் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. 1 மணி நேரத்தை 1/2 மணி நேரம் ஆக்குனீங்க, ஆனா ஆண்டவர் அந்த 1/2 மணி நேரத்தையும் கூட என்ன செஞ்சாரு, டிவியை விற்கிறதுக்கு வச்சாரா இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டா வந்தாரு, 5:45 வந்தாரு, 6 மணிக்கெல்லாம் கேஷை கொடுத்தாரு, டிவியை வாங்கினாரு, டாட்டா காட்டிட்டு போயிட்டார். டேவிட் வில்கர்சன் சொன்னார், இந்த டிவியை விற்றா தான் நான் அந்த பையங்களை பார்க்க போவேன்னு சொல்லி தேவன் அந்த டிவியை விற்கிறதுக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு உதவி செஞ்சார்னு சொன்னார். இந்த தாத்தா கேட்டுட்டே இருந்தார். அவர் சொன்னார், நான் அந்த பையங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் ஒரு முறை கூட அந்த பையங்களை நான் சந்திக்க முடியாமலே போயிடுச்சு ஏன்னு சொல்லி டேவிட் வில்கர்சன் கண்ணீரோட கேட்டார். நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஆனால் அவங்கள நான் சந்திக்கவே முடியல. ஏன் சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்களுக்கு தண்டனை வந்துடுச்சே, அவங்கள நான் காப்பாற்ற முடியலையே, அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியலையேன்னு சொல்லி. அப்போ தான் அந்த தாத்தா சொன்னார், வில்கர்சன் நீ ஏன் மற்ற பையங்களை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. இதே மாதிரி எத்தனையோ குழுக்கள் அந்த நியூயார்க் நகரத்தில் பயங்கரமான போதைகளை போட்டுக்கிட்டு இவ்விதமாக குழுக்கள் ஒவ்வொருத்தர் சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள நோக்கி நீ ஏன் திரும்பக்கூடாது? இவங்களையே நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறியே, இவங்களை பார்க்க முடியலன்னு சொல்லி நீ சோர்ந்து போறியே, நீ என்ன செய்ய? இதே மாதிரி இருக்கிற மற்ற குழுக்கள் அப்படியே டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஏதோ ஒரு பெரிய டேவிட் வில்கர்சனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்த மாதிரி ஆயிட்டு. ஆமா கரெக்ட் தானே, நிறைய குழுக்கள் இருக்கிறாங்களே, நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க. சாப்ளின் அப்படின்னு ஒரு குழு இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது, பிஷப் அப்படின்னு ஒரு குழு இருக்குது, மவுமவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது. எம்எம்னு சொல்லுவாங்க, மவுமவுஸ். இந்த மவுமவுஸும் சாப்ளின் இந்த குழுவும் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், நாங்கள் போலீஸோட சண்டை போட போனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். மவுமவுஸும் சாப்ளினும் ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்க, ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, போலீஸை தாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா மவுமவுஸுக்கு சாப்ளின் சப்போர்ட் பண்ணுவாங்க. சாப்ளின் குழு வந்து சண்டைக்கு போச்சுன்னா மவுமவுஸ் சப்போர்ட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி பிஷப் அந்த ஒரு குழு இருந்துச்சு. இன்னொரு குழு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த டிராகன். இந்த பிஷப்பு குழுவுக்கும் மவுமவுஸுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேருமே சொல்லுவாங்க, வந்து பேசுவாங்க, நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த பார்க்கில் நம்ம எல்லாம் என்ன செய்யணும், சேர்ந்து சண்டை போடணும். அப்போ என்ன ஆயுதம்லாம் கொண்டு வரணும், அவங்க என்ன ஆயுதம்லாம் கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்களோ அதே ஆயுதத்தை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, பயங்கரமாக ஒருத்தர் தாக்கி அடித்து மண்டையை உடைப்பாங்க. இந்த மவுமவுஸில் ஒருத்தர் செத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆக்ரோஷம் வந்துடும். இந்த பிஷப்பு குழுவிலேயே நம்ம ஒருத்தரை என்ன செஞ்சிடணும், கொன்றணும் அப்படின்னு சொல்லி. இப்படி அவங்க தீவிரமாக சண்டை போடுறவங்களா? அது மாத்திரம் இல்லை, எப்பவும் போதை ஊசிகளை போட்டுக்கொண்டு போதையிலே இருப்பாங்க. ஹெராயின் சொல்லக்கூடிய ஒரு போதையை நேரடியாக நரம்பில் ஏற்றிடும். அந்த ஹெராயின் அப்படிங்கிற அந்த போதையை நரம்பில் ஏற்றிட்டா
அப்புறம் வாழ்க்கை முழுசும் அதை விட்டு அவங்க வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இந்த குழுக்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நேரம் அவர் என்ன செஞ்சாரு, இது நல்ல யோசனைன்னு சொல்லிட்டு நேரம் மீண்டும் நியூயார்க்கு வந்தார். ஏஞ்சலோவை பார்த்து கேட்டார், இந்த குழுக்கள்லாம் எங்க இருக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? அப்போ ஏஞ்சலோ சொன்னார், இவங்க எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டவங்க, அன்புக்காக ஏங்குறவங்க, நாங்களை யாராவது நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அன்புக்காக ஏங்குறவங்க. ரெண்டாவது, எல்லாரும் தங்களை உயரமா பார்க்கணும், தங்களை மேன்மையா பார்க்கணும். நம்ம எதையாவது ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு எல்லாருடைய கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இவங்க ஏதாவது வித்தியாசமான காரியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க டீம்ல உள்ள யாராவது சண்டை போட வரல அப்படின்னா அவங்கள என்ன செய்வாங்க, சிக்கன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சிக்கன்னா என்ன அர்த்தம்? கோழி இல்லை, கோழை. சிக்கன்னா கோழைன்னு அவங்க பாஷையில் அர்த்தம். யாராவது இன்னைக்கு இந்த பார்க்கில் இந்த டீமோட சண்டை போட போகிறோம், இத்தனை நேரம் அடித்து கொல்ல போகிறோன்னு சொல்லி போகும்போது யாராவது வரலன்னு சொன்னால் அவனுக்கு என்ன பேர்? சிக்கன். கோழையா? அவன் வெறும் கோழை. ஆகவே நான் கோழை கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, சண்டைன்னா முதல் ஆளாக நிற்பாங்க. இப்போ இவங்களை திருத்தணும், இவங்களிடத்துல நம்ம ஆண்டுடைய அன்பை சொல்லணும். ஆனால் அவருக்குள்ள பயம், இவங்க எப்பவும் போதையில் தான் இருப்பாங்க. எப்படி இவங்களை நம்ம நெருங்க போகிறோம், எப்படி இவங்களுக்கு இயேசு சுவாமியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம், எப்படி இந்த ஆண்டுடைய அன்பை இவங்களுக்கு அறிவிச்சு இந்த பயங்கர அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், ஊக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் இந்த மோமோஸ் டீம் என்ன செஞ்சாங்க, அந்த பிஷப் டீமு கூட சண்டை போடுறதுக்காக கிளம்புனாங்க. பிஷப் டீமு கூட இன்னைக்கு சண்டை, இத்தனை மணிக்கு இந்த பார்க்கில் வெளியே ஓப்பனாக என்ன செய்வாங்க, ஒருத்தர் தாக்கி சண்டை போட்டு அடித்து போட்டு ஓடிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. அப்போ குறிப்பிட்ட ஒரு நாள் இத்தனை மணிக்கு சண்டைன்னு சொல்லி போகும்போது அங்கே ஒரு பெரிய கூட்டம், இவங்க சண்டைக்காக போயிட்டு இருக்கிறாங்க. என்ன அங்கே ஒரு கூட்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த மோமோஸ் டீமில் உள்ள அந்த லீடர் நிக்கி குரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடர் கேட்குறான். அந்த ஒருத்த போய் கேட்டு வரான், ஹே, சாப்ளின் குரூப்புக்கும் போலீஸுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, போலீஸ் ரெடியா இருக்கிறாங்க, சாப்ளின் குரூப்பும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படியா? இப்போ இந்த மோமோஸ் குரூப்புக்கு ஒரு கேள்வி, நம்ம போய் அந்த பிஷப் குரூப்பு கூட சண்டை போட போகையா, அல்லது சாப்ளின் குரூப்பு கூட போய் நின்று போலீஸுக்கு அகேன்ஸ்டா சண்டை போட்டு சாப்ளின் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்றான், நாம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் இல்லையா, சாப்ளின் குரூப்பு போலீஸோட சண்டைக்கு போட நாம என்ன செய்யணும், சப்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். நம்ம இன்னொரு நாள் பிஷப் குரூப் கூட சண்டை போட்டுக்கிடலாம், வாங்க இன்னைக்கு சாப்ளின் குரூப்போட சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம சாப்ளின் குரூப்போட சேர்ந்து போலீஸை நம்ம என்ன செய்வோம், அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அங்க உள்ள போனா அங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. போலீஸ் நிக்கிறாங்க, இந்த பக்கம் சாப்ளின் குரூப் நிக்கிறாங்க. அதுக்கு மத்தியில அங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியத்தை அவங்க பார்க்குறாங்க. அது என்ன அதிர்ச்சி, அவங்க அப்படி என்ன ஒரு வித்தியாசமான காரியத்தை அங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். 4 குழுக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஒன்று மௌமூஸ், சாப்ளின், பிஷப்பு, டிராகன். இந்த மௌமூஸு சண்டை போடுறதுக்காக பிஷப்பு குரூப்பு கூட சண்டை போடுறதுக்காக போகும்போது அந்த மௌமோஸோட குரூப் லீடர் யார் அப்படின்னா இஸ்ரவேல். குரூப் லீடர் யாரு? இஸ்ரவேல். அவனுக்கு அசிஸ்டன்ட் லீடர் யார் தெரியுமா? அவன் தான் நம்ம நிக்கி குரூஸ். இவங்க எல்லாம் சண்டை போட போறாங்க. அங்க பார்த்தா சாப்ளினும் போலீஸும், சாப்ளின் குரூப்பும் போலீஸை ஏத்து நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா, சாப்ளின் குரூப்பும் போலீஸும் ஏத்து நின்றுட்டு இருக்கிறாங்களே, அப்போ சாப்ளினுக்கும் போலீஸ் குரூப்புக்கும் சண்டையா? ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா? என்ன அக்ரிமெண்ட் இருக்கு? சாப்ளின் குரூப்புக்கும் மௌமோஸுக்கும் என்ன இருக்கு? நீங்க போலீஸ் கூட சண்டை போட வந்தா நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? சப்போர்ட்டுக்கு வருவோம். நாங்க போலீஸ் கிட்ட சண்டை போய் வந்தா நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும். இப்போ
இவங்க இந்த மௌமோஸ் குரூப் யாரோட சண்டைக்கு போறாங்க? பிஷப் குரூப் கூட சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது தான், ஹே அங்க பாரு, என்ன சொல்றான், அங்க பாரு நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுதான் இஸ்ரவேல், இதுதான் நிக்கி குரூஸ். இப்போ போன உடனே அங்க பாக்குறாங்க, ஒரு பக்கம் போலீஸ் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சண்டைக்கு ரெடியா சாப்ளின் குரூப் நிக்கிறாங்க. மத்தியில யார் நிக்கிறா தெரியுமா? நம்ம டேவிட் வில்கர்சன் நிக்கிறார். டேவிட் வில்கர்சன் நிக்கிறார். டேவிட் வில்கர்சன் அவர் கூட யாரு, ஜிம்மி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரம்பட்டை வச்சுட்டு அவங்க பாட்டு பாடி செய்தி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இந்த தெருவில் கூட்டம் கூடுறது குற்றம், இந்த தெருவில் 2 பேர் நடந்து போறது குற்றம். இப்படி கூட்டம் கூடுற மாதிரி இவ்வளவு வேற நீ கூட்டி வச்சிருக்கிறியே, நான் ஏன் உங்களை கைது பண்ணக்கூடாது, உன்னை நாங்க ஜெயில போடுவோம்னு சொல்லி போலீஸ் டேவிட் வில்கர்சனை மிரட்டுறாங்க. போலீஸ் மிரட்டின உடனே இந்த சாப்ளின் குரூப் இருக்காங்கல்ல, ஏன்னா சாப்ளின் குரூப்புக்கும் போலீஸுக்கும் பிடிக்காது. உடனே அதெல்லாம் முடியாது, அவர் இப்ப பிரசங்கம் பண்ணணும், நாங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அதெல்லாம் முடியாது, இப்படி கூட்டம் கூடுறத நாங்க என்ன செய்ய முடியாது, அலோ பண்ண முடியாது. இல்ல, இந்த இடத்துல அவங்க பிரசங்கம் பண்ணித்தான் செய்வாங்க, நாங்க கேட்கத்தான் செய்வோம். சத்தம் போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. வர வர எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிட்டு. போலீஸுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யணும், நம்ம அமெரிக்க நாட்டு கொடியை நிப்பாட்டிக்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், எதுனாலும் பேசணும், நீங்க கொடியை நிப்பாட்டிக்கிட்டு தான். அப்ப டேவிட் வில்கர்சன் சொல்றாரு, இந்த நேரத்துல நான் அமெரிக்க நாட்டு கொடிக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சாப்ளின் குரூப்ல உள்ள அந்த லீடர் என்ன செய்யறான், ஓடி போய் அங்க ஒரு கார்ல ஃப்ரண்ட்ல அமெரிக்க நாட்டு தேசிய கொடி என்ன செய்யுது, பறந்துட்டு இருக்கு. அந்த கொடியை உருவிட்டு வந்தான். உருவி கொண்டு வந்து டேவிட் வில்கர்சன் கையில கொடுத்து, இந்த இருக்க அமெரிக்க நாட்டு கொடி, இதை நீங்க கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படின்னு ஒண்ணு. டேவிட் வில்கர்சனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இந்த தீவிரவாத பையங்க இவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க கொடியை பார்த்த உடனே போலீஸ் அப்படியே அமைதியா போயிட்டாங்க. சரி ஓகே நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு உடனே டேவிட் வில்கர்சன் அவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். யாருமே உங்களை நேசிக்கலன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்க இல்லையா? நம்மளை நேசிக்க யாருமே இல்லை, எல்லாரும் நம்மளை வெறுக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, எல்லாரும் நம்மளை தள்ளி விடுறாங்க. ஆனா உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தம்பி, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களை கண்டும் மற்றவங்க கோபப்படலாம், வெறுக்கலாம், ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார். வில்கர்சன் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர் ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த நிக்கி, அந்த இஸ்ரேல் எல்லாரும் அங்க போய் நின்று கேட்டுட்டே இருக்கிறாங்க, இந்த ஆள் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ டேவிட் வில்கர்சன் சொன்னாரு, உங்க குரூப்ல இருந்து 2 பேர் வந்து என்னோட நீங்க கை குலுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். என்னோட கை குலுக்கிறதுக்கு வாங்க, ஷேக்கன் பண்ண வாங்க அப்படின்னு உடனே அந்த சாப்ளின் குரூப்போட அந்த தலைவனும் அந்த 2 பேரும் போறாங்க. முன்னால போய் என்ன செஞ்சாங்க, டேவிட் வில்கர்சனுக்கு கை குலுக்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, போலீஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க, இந்த ஆள் என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் இந்த குரூப் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாரு, இந்த இடத்துல நீங்க முழங்கால் படியிட முடியுமா, நீங்க முழங்கால் படிட்டீங்கன்னா நாங்க உனக்காக ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சொன்ன உடனே அந்த சாப்ளின் அந்த தீவிரவாத குழுவை சார்ந்த அந்த லீடரும் அவன் அசிஸ்டன்ட் 2 பேருமே அந்த இடத்துல முழங்கால் போட்டாங்க. டேவிட் லிவிங்ஸ்டனால நம்பவே முடியல, டேவிட் லிவிங்ஸ்டனை நம்பவே முடியல. அந்த சாப்ளின் குரூப்போட தலைவன் பேரு பக்போட், அவனோட அசிஸ்டன்ட் பேரு ஸ்டேஜ் கோச். பக்போட்டும் இந்த ஸ்டேஜ் கோச்சும் 2 பேரும் வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே என்ன செய்யறாங்க, முழங்கால் போடுறாங்க, முழங்கால் போடுறாங்க. டேவிட் வில்கர்சனால நம்பவே முடியல. ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவங்க கை குலுக்கிட்டு போனாங்க. அடுத்து அந்த மௌமோஸ் குரூப் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா,
அவங்கள பார்த்து டேவிட் வில்கர்சன் சொன்னார், மௌமோஸ், நீங்க யாராவது 2 பேர் முன்னால வந்து என்னோட கை குலுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மௌமோஸ் குரூப்ல லீடர் யாரு? இஸ்ரவேல். அவனுக்கு அசிஸ்டன்ட் யாரு? நிக்கி குரூஸ். இந்த இஸ்ரவேலும் நிக்கி குரூஸும் முன்னால போனாங்க. போன உடனே இஸ்ரவேல் என்ன செஞ்சான்? ரொம்ப அழகா சந்தோஷமா கை குலுக்கணும். டேவிட் வில்கர்சனோட ஜென்டில்மேன் ஹாப்பி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? சந்தோஷமா கை குலுக்கணும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அடுத்து யாரு அப்படின்னா நிக்கி குரூஸ். நிக்கி குரூஸுக்கு நேரா டேவிட் வில்கர்சன் கையை நீட்டினாரு. நிக்கி என்ன சொன்னா தெரியுமா? சொன்னா, உன்னை கொன்னே போடுவேன், உன்னை கொன்னே போடுவேன். நீங்க வந்து எங்க குரூப்புக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ற, நீ மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா உன்னை என்ன செஞ்சிருவேன்? துண்டு துண்டா வெட்டி கொன்னு விடுவேன்னு சொன்ன. டேவிட் வில்கர்சன் சிரிச்சுக்கிட்டே அப்படி இறங்கி வந்தார். இறங்கி வந்துட்டு சொன்னாரு, நிக்கி, நீ என்ன 1000 துண்டு துண்டாய் நீ என்ன வெட்டினாலும் அந்த ஒவ்வொரு துண்டும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நிக்கி அப்படின்னு சொல்லி டேவிட் வில்கர்சன் சொன்னார். இந்த பதில கேட்ட உடனே அடுத்து நிக்கிக்கு என்ன பேசணும்னே தெரியல. கோவமா அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பி போயிட்டான். கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். டேவிட் வில்கர்சன் ஒரு பக்கம் அந்த சாப்ளின் குரூப்ல உள்ள அந்த பக்போட்டும் ஸ்டேஜ் கோச் அந்த 2 தலைவர்களும் வந்து கைகுலுக்கி முழங்கால் படியிட்டதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆண்டவரே, யாருமே சந்திக்க முடியாதவங்க, யார் பேச்சையுமே கேட்காதவங்க, யாரையுமே மதிக்காதவங்க, எல்லாருக்கும் எதிர்த்து நிக்கிறவங்க, அவங்க முன்னால வந்து கை குலுக்குனாங்களே, நன்றி ஆண்டவரே. அவங்க முழங்கால் படியிடுன்னு சொல்லும்போது அந்த தெருவில் எல்லாரும் பார்த்துருக்கத்தக்க முழங்கால் படிட்டாங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி டேவிட் வில்கர்சன் அந்த சாப்ளின் குரூப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். 2வது வந்து அந்த தீவிரவாத குழு மௌமோஸ். அந்த மௌமோஸ்ல அந்த லீடர் இஸ்ரவேல் என்ன செஞ்சான்? அழகா கை குலுக்கணும். அதை அவன் சந்தோஷமா நினைச்சு பார்க்கிறார். அந்த நிக்கிக்குள்ள இருக்கிற அந்த கோபம் அந்த இஸ்ரவேலுக்குள்ள இல்லையே, அவன் ரொம்ப அழகா சந்தோஷமா ரொம்ப ஃப்ரீயா வந்து கை குலுக்குனானே, அவனுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த இஸ்ரவேலை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஏன்னா அவனுக்குள்ள தேவன் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பிச்சார். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் அந்த குரூப்ல ஒரு அந்த மௌமோஸ் குரூப்ல உள்ள அவ பேரு மரியா. இந்த மரியா யார் அப்படின்னா, இவ மௌமோஸ் குழுவில் உள்ள அவங்களோட சேர்ந்து இவ்வளவு ஒரு போதைக்கு அடிமையாகி எப்பவும் போதை ஊசிய போட்டுக்கிட்டே இருப்பான். அவ கையை பாரு, போதை ஊசி போட்டு 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 அவ கையெல்லாம் என்ன செஞ்சு நரம்புல ஊசி போட்டு போட்டு அந்த ஊசி இல்லைன்னா அவளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த கும்பல்ல போதைக்கு அடிமையான அநேகர் இருந்தாங்க. அதுல இந்த மரியாளும் ஒருத்தியார். இந்த மரியாவை பார்த்து இந்த டேவிட் வில்கர்சன் பேச ஆரம்பிச்சார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அப்ப அவ சொன்ன, நான் ஒரு மெயின் லைனர், நான் ரொம்ப டீப்பா போயிட்டேன், நான் வந்து நேரடியா நரம்புல இந்த போதை ஊசியை ஏத்துற அளவுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன், இதுல இருந்தெல்லாம் நான் வெளியே வரவே முடியாது, எனக்கு விடுதலைன்னா ஒன்னே ஒண்ணு, மரணம் தான். நான் என்னைக்கு சாகுறனோ அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கை விடுதலை இல்லை. ஒரு விடுதலையின் வாழ்க்கை இருக்குது. இயேசு உன்னை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இந்த வார்த்தைகளை வில்கர்சன் திரும்ப திரும்ப மரியாட்ட சொல்லிட்டு அவர் வந்துட்டார், கடந்து வந்துட்டார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிக்கிக்கு ரொம்ப கோபம். இந்த பிரீச்சரை எப்படியாவது பழி வாங்கணும். ஆனா தன்னுடைய குழுக்கள்ல உள்ளவங்களுக்கு பிரீச்சர் மேல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போலீஸ் வந்து இந்த டேவிட் வில்கர்சனை எதுக்குறாங்க. அதனால இந்த குழுக்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, போலீஸ் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு நண்பர். ஆகவே டேவிட் வில்கர்சனை போலீஸ் எதுக்குறாங்க. அந்த டிராகன் குரூப்புக்காக அவர் கோர்ட்ல போகும்போது போலீஸ் விரட்டினாங்க, ஜெயில அவரை பார்க்க விடாம விரட்டினாங்க,
ஸோ இந்த பத்திரிகைகள்ல அந்த செய்திகள்லாம் வந்ததுனால இந்த டேவிட் வில்கர்சன் மேல குழுக்கள்ல உள்ளவங்களுக்கு, ஓ பிரீச்சர் நல்லா இருக்கிறியா, ஹவ் ஆர் யூ சொல்லி சந்தோஷமா கேட்கிற அளவுக்கு டேவிட் வில்கர்சனுக்கும் அந்த குழுக்களுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டு படிக்கிற சத்தம் கேட்டுச்சு. பாட்டு படிக்கிற சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மௌமூஸ் குழுக்கள்ல உள்ள ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இங்க பாட்டு படிக்கிற சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு சொல்லி. அவன் நல்ல போதை போட்டிருந்தான். அந்த போதையில அது ஏதோ கத்திட்டு இருப்பாங்கய்யா, அதெல்லாம் இங்க பார்த்துட்டு இருக்க நேரம் இல்லைன்னு சொல்லி அவர் அப்படியே பார்க்குறாரு, எங்க வருது, எங்க இந்த பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது, 2வது மாடிக்கு போயா, அங்க ஒரு கூட்டம் எப்பவும் உட்காந்து பாட்டு படிக்கிறதா அந்த வேலை அப்படின்னு சொன்னான். இவர் அப்படியே 2வது மாடிக்கு தடுமாறி ஏறி அங்க போனா அங்க ஒரு பாஸ்டர் குடும்பம், ஒரு ஊழியக்கார குடும்பம் உட்கார்ந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் இவரை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி வந்து அவர் என்ன செஞ்சாரு, டேவிட் வில்கர்சன், உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், பத்திரிகையில உங்களுடைய செய்தியை நாங்க வாசித்ததுல இருந்து நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய வேலை இந்த பகுதியில இந்த பையங்களை எப்படியாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் அதே தொடர்போட பென்சில்வேனியாவில இருந்து நியூயார்க்கு வந்து இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ கூட இருந்த அவனை அழைச்சிட்டு போன ஏஞ்சல சொல்றான், அவர் கார்ல தான் தங்குவார், அவருக்கு வீடு கிடையாது. அவர் 300 மைல் தூரத்துல இருந்து ஊழியத்துக்கு வாராரு, வந்துட்டு கார்லயே இருந்துட்டு இந்த பையங்களெல்லாம் பார்த்து ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப என்ன செஞ்சாரு, கார்லயே போயிடாருன்னு சொல்லி ஏஞ்சலா சொன்னான். கார்லையா? இது ஒரு மோசமான தெருவே, இந்த ஏரியாவே ரொம்ப மோசமே, நீங்க கார்ல படுக்கிறது ரொம்ப டேஞ்சர், எப்பவும் துப்பாக்கி வெடிக்கலாம், எப்பவும் கலவரம் வரலாம், காரை உடைச்சிருவாங்க, உங்க காரையே தீய கொளுத்திடுவாங்களே, இந்த பகுதியில நீங்க கார்ல படுக்கவே கூடாது. இனி நீங்க ஊழியத்துக்காக நியூயார்க் வந்தா எங்க வீட்டுல தான் என்ன செய்யணும், தங்கணும். டேவிட் வில்கர்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் முன்ன பின்ன தெரியாத அந்த நியூயார்க்ல நம்மளை தங்குறதுக்கு ஒரு சபை, ஒரு ஊழியக்கார குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் திரும்ப எங்க போயிட்டாரு, பென்சில்வேனியாவுக்கு போயிட்டார். அப்பப்போ என்ன செய்வாரு, போவாரு, திரும்ப வருவார். ரெகுலர் அங்க இருக்க மாட்டார். சனிக்கிழமை தோறும் என்ன செய்வார், வருவாரு, வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு 300 மைல் தூரத்துல இருக்கிற பென்சில்வேனியாவுக்கு அவர் போயிடுவார். போயிட்டு திரும்ப இப்படி வரும்போது தான் அவர் திரும்ப யாரை பார்க்கிறாரு, ஜோஜோவை பார்க்கிறார். ஜோஜோ யாரு அப்படின்னா, அவன் வந்து ஒரு இந்த தீவிரவாத குழுக்கள்ல சேராத ஒரு தனியாள். அவன் யாரோடையும் சேர மாட்டான், அவன் தனியாவே இருப்பான். அவன் தான் ஜோஜோ. அப்போ டேவிட் வில்கர்சன் ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவனை பார்க்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் ஜோ, ஆண்டவர் உன்னை என்ன செய்றாரு, நேசிக்கிறாரு, ஆண்டவர் உன்னை பத்தி அக்கறை கொள்றார். இந்த ஜோவுக்கு ஆண்டவரை பத்தி சொன்ன உடனே இந்த ஜோ சொன்னா, அவரை பத்திலாம் எனக்கு சிந்திக்கிறதுக்கு நேரமே கிடையாது, அவர் என்னை பத்தி சிந்திச்சுட்டு இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு அவரை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே கிடையாது அது சொன்னான். உடனே கை கொடுப்பாரு. டேவிட் வில்கர்சன் யாரை பார்த்தாலும் என்ன செய்வாரு, யாரை பார்த்தாலும் என்ன செய்வாரு, கை கொடுப்பார். கை கொடு அப்படி என்ன செய்வாரு, கை கொடுப்பார். ஆக இந்த ஜோவை பார்த்து என்ன செஞ்சாரு, கை கொடுத்தார். நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு ஒருத்தர் என்ன செய்யறான், கை கொடுக்குறான்னு சொல்லி ஜோக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டே சொன்னாரு, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா உன் ஷூ பாரு, உன் ஷூ ரொம்ப அழகா இருக்கு. டேவிட் வில்கர்சன் போட்டிருந்த ஷூ ரொம்ப அழகா இருந்துச்சு, சிகப்பு கலர்ல அழகா இருந்துச்சு. உடனே அவர் என்ன செஞ்சாரு, அந்த ஷூவை கலத்தி அவனுக்கு கொடுத்தார். ஜோ நீ இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கெல்லாம் வேண்டாம், இந்த பழைய கிழிஞ்சிச்சு இந்த ஷூவே போதும். இல்ல நோ நீ செருப்பை போட்டுக்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய ஷூவை கலத்தி ஜோவுக்கு கொடுத்தார். இவனுக்கு ஆச்சரியம்,
எல்லாருமே நம்மளை கண்டா பயந்து விலகுவாங்க. இந்த மனுஷன் நம்மளை பார்த்தா கை கொடுக்குறான், ஏதோ கடவுள் ரொம்ப நேசிக்கிறான்னு சொல்றான். ஷூ நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டான்? ஷூவை கலத்தி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாப்ல, ஷூவை போட்டு பார்த்தான். ஷூவை போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகான ஷூ, வாழ்க்கையிலே போடணும்னு நினைச்ச ஷூ. அப்படியே போட்டு பார்த்த உடனே டேவிட் ஓகே நான் வாரேன்னு சொல்லிட்டு கிளம்புன. மிஸ்டர், ஷூவை போட்டு நீ கொடுத்துட்டு போறிய, எந்த இருக்கும் ஷூ போட்டு போ. வேண்டாம் வேண்டாம், அந்த ஷூ ஜோ உனக்கு தான், அந்த ஷூ ஜோ உனக்கு தான். இவனுக்கு நம்பவே முடியல, ஒரே சிரிப்பு, ஒரே சந்தோஷம். என்னடா நம்மளையும் மதிச்சு கடைசியில் அவனுடைய ஷூவையே நமக்கு கொடுத்துட்டானே. ஜோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு டேவிட் வில்கர்சன் கேட்டாரு, ஜோ நீ என் கூட வாரியா? என்கிட்ட ஒரு $10 பணம் இருக்குது, நான் உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து தரேன். அப்படியே பார்க்கறான், என்னடா இது, யார் இந்த மனுஷன்? ஆண்டவரை பத்தி சொல்றான், ஷூவை கேட்டா ஷூவை கொடுத்துட்டான். திடீர்னு அவனே சொல்றான், ஒரு கடைக்கு வா, நான் உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தரேன். யாராவது உன்னை கூப்பிட்டு தம்பி உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்தாருன்னா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யாருமே நேசிக்காத அந்த ஜோ சந்தோஷமா கடைக்கு போனான். கடையில போய் ட்ரெஸ் அழகா ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ் என்ன செஞ்சாரு, வாழ்க்கையிலே இன்னைக்கு தாண்டா புது ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழசெல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டான். அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டான். அந்த டேவிட் வில்கர்சன் வாங்கி கொடுத்த அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜோ என்ன செஞ்சான், சந்தோஷமா நடந்தான். கேட்டா, ஜோ நீ எங்க தங்கி இருக்கிற? நான் பிளாட்ஃபார்முங்க, எங்கேயாவது படுப்பேன், எங்கேயாவது எழும்புவேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சு பாஸ்டர் இருக்காரு, அவர் கூட நீ வர்றியா, அவர் வீட்டில் வந்து தங்குறியான்னு சொல்லி கேட்ட உடனே என்ன ஏத்துக்கிடுவாங்களா? நான் ரொம்ப மோசமானவன் இல்லையா? என்னை கண்டாலே எல்லாரும் பயப்படுவாங்களே, பாஸ்டர் வீட்டில் என்ன ஏத்துக்கிடுவாங்களா? நீ வா. ஒரு தைரியத்துல கூட்டு போயிட்டாரு. அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி, இவனை பாஸ்டர் ஏத்துக்கிடுவாரா? இவனை பத்தி பாஸ்டருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வீட்டுல 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இவனை வான்னு கூப்பிட்டுட்டோமே, இவனை கண்டா பாஸ்டர் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த பாஸ்டர் வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுன உடனே பாஸ்டர் சந்தோஷமா வந்து என்ன செய்யறாரு, திறக்கிறாரு. திறந்துட்டு சொல்றாரு, இவன் பேரு ஜோ, இவன் நம்ம கூட தங்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே பாஸ்டருக்கு ஒன்றும் ஓடலை. ஏன்னா ஜோவை பத்தி பாஸ்டருக்கு தெரியும். மேலங்களும் பார்க்குறாரு, புது ட்ரெஸ் போட்டிருக்கிறான். ஷூவை பார்த்தா டேவிட் வில்கர்சன் காலில் ஷூ இல்லை. ஓ, அவர் ஷூவை கலத்தி கொடுத்துருக்கிறாரு. நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, என்ன செய்யறது? அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறார். அந்த பாஸ்டர் சரின்னு சொன்னாரா, அவனை உள்ள விட்டாரா, இல்லை வேண்டான்னு சொல்லி கதவை அடைச்சிட்டாரா? அதை நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். தொடர்கதை சொல்லுவோமா? யாரெல்லாம் தொடர்கதை கேட்க ரெடியா இருக்கா? வெரி குட். நேற்று என்ன பார்த்தோம்? டேவிட் வில்கர்சன் பத்தி பார்த்தோன்னே, இந்த ஜோவை அந்த பாஸ்டர் வீட்டுக்குள்ள இல்லையா சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு சொல்லி கதவை தட்டினாங்க. ஜோவை கூட்டிக்கிட்டு டேவிட் வில்கர்சன் என்ன செஞ்சாரு, அந்த பாஸ்டர் வீட்டுக்குள்ள போனாரு. அந்த பாஸ்டர் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஜோ அப்படின்னு சொல்லி ஜோவை அறிமுகப்படுத்தின உடனே அந்த பாஸ்டர் தான் வந்து கதவை திறந்தார். இதான் ஜோ. இவனுக்கு நல்ல தன்னுடைய ஷூவை கொடுத்தாரு. ஒரு கடைக்கு கூட்டு போய் அவனுக்கு என்ன செஞ்சாரு, புது ட்ரெஸ்ஸு. அது வரைக்கும் டேவிட் வில்கர்சனை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜோ இந்த ஷூவை கொடுத்த உடனே, புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்த உடனே அவருக்கு என்ன செய்யறான், கை கொடுக்குறான், ஷேக்கன் பண்றான். ஓ ப்ரீச்சர் தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல, நீ இனிமே வந்து தெருவில் தங்க வேண்டாம், நீ ஏன் கூட வா, பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, அங்க ஒரு பாஸ்டர் வீடு இருக்குது, அங்க தங்கிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. கூட்டு போன உடனே அந்த பாஸ்டர் தான் கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே டேவிட் வில்கர்சன் கூட ஜோ நிக்கிறத பார்த்த உடனே பாஸ்டருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. ஏன்னா ஜோவை பத்தி தெரியும், அவன் ரொம்ப எவ்வளவு பொல்லாதவன் அப்படின்னு சொல்லி. இவனை உங்களோட தங்க வச்சுக்கிடலாமா அப்படின்னு டேவிட் வில்கர்சன் கேட்ட உடனே, ஒரு நிமிஷம்
அந்த பாஸ்டர் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த பாஸ்டருக்கு பின்னால் இருந்து வந்து அந்த பாஸ்டரோட மனைவி, அந்த பாஸ்டர் அம்மா, அந்த ஊழியக்காரம்மா என்ன செஞ்சாங்க, ஜோ உள்ளவா அப்படின்னு சொல்லி அவன் மேல அவன் தோள்ல கை போட்டு அவனை அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டு போனாங்க. அதை பார்த்த உடனே டேவிட் வில்கர்சனுக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. ஜோவுக்கும் கூட ரொம்ப ஒரு அதிர்ச்சி. நம்மையும் நேசிச்சு ஏன் இவங்க இந்த அளவுக்கு நமக்கு அன்பு காட்டுறாங்க. ஜோ டேவிட் வில்கர்சனும் அந்த சபையில தங்கினாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அவர் என்ன செஞ்சாரு, அந்த மாமோஸ் அவங்களுக்கு ஆப்போசிட் டீம் வந்து யாரு, பிஷப். இந்த ரெண்டு டீம் என்ன செஞ்சாங்க, சண்டை போடுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்க என்ன செய்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனாம் தேதி சண்டை போடணும், எங்க வச்சு சண்டை போடணும், என்ன ஆயுதங்களோட வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு யார் வாரா, டேவிட் வில்கர்சன் வாரார். டேவிட் வில்கர்சன் வந்துட்டு அவர் சொன்னார், நீங்க சண்டை போடக்கூடாது, நாமெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்க, நாம என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ரெண்டு குரூப்லயுமே அவங்களுக்கு கோவம் வந்துட்டு, சரி நாங்க சண்டை போடலான்னு சொன்னா நீங்க சொல்றீங்களே அந்த கடவுள் எங்களுக்காக சண்டை போடுவாரான்னு சொல்லி கேட்டார். இந்த கேள்விக்கு வில்கர்சன் என்ன பதில் சொல்லியிருப்பாரு, கடவுள் அன்புள்ளவர், அவர் சண்டை போடுவாரா? இந்த டீம் கேட்குறாங்க, கடவுள் எங்களுக்காக சண்டை போடுவாரா அப்படின்னு சொல்லி வில்கர்சனை பார்த்து கேட்கிறார். வில்கர்சன் என்ன பதில் சொல்லியிருப்பாரு, நீங்க என்ன பதில் சொல்வீங்க, கடவுள் சண்டை போடுவாரா, கடவுள் சண்டை போடுவாரா, இல்லையா, கடவுள் சண்டை போட மாட்டாரா, போடுவாரா, கடவுள் சண்டை போடுவாரா, யார் கூட சண்டை போடுவாரு, சாத்தான் கூட போடுவார். வெரி குட். வில்கர்சன் சொன்னார், கடவுள் உங்களுக்காக சண்டை போடுவார். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி கிடையாது, அவர் உங்களோட சண்டை போட மாட்டார். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எதிரி இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அந்த சாத்தானோட கடவுள் சண்டை போடுவாரு. இதை கேட்ட உடனே நிக்கிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நிக்கி வேகமா வந்தான், பலார் அப்படின்னு அடிச்சிட்டான். ஓங்கி என்ன செஞ்சிட்டான், அடிச்சிட்டான். அப்படி ஓங்கி டேவிட் வில்கர்சனை கன்னத்துல அடிச்சிட்டான். நீ எங்க விஷயத்துல தலையிடாத, நாங்க சண்டை போடுறத கெடுக்காத, எங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு எங்களுக்கு தெரியும், நீ தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டு டேவிட் வில்கர்சனை என்ன செஞ்சிட்டான், ஓங்கி செவுட்டுல அடிச்சிட்டான். ஓங்கி செவுட்டுல அடிச்சிட்டான். டேவிட் வில்கர்சன் என்ன சொன்னார் தெரியுமா, டேவிட் வில்கர்சன் என்ன சொன்னார் தெரியுமா, ஜீசஸ் லவ்ஸ் யூ. அடிச்சு அந்த நிக்கியை பார்த்து சொன்னாரு, நிக்கி, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். நிக்கிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, அடுத்து என்ன பேச நினைக்கல, இவ்வளவு ஓங்கி அடிச்சிருக்கிறோம், ஆனா அந்த ஊழியக்காரரு இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்றாரு, என்ன சொல்றதுன்னே தெரியாம கோவமா அந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டான். அங்க வேகமா போனா, அங்க போன உடனே மரியா வந்தா, எனக்கு ஹெராயின் வாங்கணும், போதை வாங்கணும், எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி நிக்கிட்ட கேட்குறா. நிக்கி ரொம்ப கோபமா வந்த உடனே அவ பின்னாலே போறா, நிக்கி நில்லு, எனக்கு போதை ஊசி வாங்கணும், எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி. நிக்கி சொன்னா, நான் உனக்கு காசு தர மாட்டேன், நான் உனக்கு காசு தர மாட்டேன். மரியாள் சொன்னா, நான் போதை இல்லாம என்னால இருக்க முடியாதுடா, எனக்கு காசு கொடு, நான் போய் ஹெராயின் வாங்கிட்டு வரேன். அப்படியா, உனக்கு கட்டாயம் வேணுமா? ஆமா, இல்லைன்னா நான் செத்துருவேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு மரியா சொல்றான். அப்ப ஒண்ணு செய், நான் சொல்றத செய்வியா, நான் சொல்றத நீ செஞ்சினா உனக்கு நான் பணம் தர்றேன்னு சொல்றேன். என்னடா என்னடா சொல்லு, சீக்கிரம் சொல்லு, எனக்கு பணம் வேணும், சீக்கிரம் சொல்லி தொலை. அவன் சொன்னான், அந்த பிரீச்சரை நீ கொன்றணும். ஒரு பட்டன் கத்தியை கொடுத்தான், இதான் கத்தி,
இந்த கத்தியை கொண்டு போய் அந்த டேவிட் வில்கர்சனை நீ கொன்னுட்டு வந்தீன்னு சொன்னா உனக்கு நான் ஊசி வாங்குறதுக்கு பணம் தாரேன். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, எனக்கு ரொம்ப அவசியம், கொண்டா. கத்தியை வாங்கிக்கிட்டு நேர டேவிட் வில்கர்சன் தங்கி இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போனான். போய் வேகமா கதவை தட்டினா, டம்மு டம்மு, ஏன்னா சீக்கிரம் அவனை கொண்டுட்டு போய் காசு வாங்கணுமே. போய் வேகமா கதவை தட்டினான். கதவை திறந்தாங்க. பாஸ்டர் தான் அந்த கதவை திறந்தார். இவ கத்தியோட நிக்கிறா. நான் டேவிட் வில்கர்சன் பேசணும். அப்படியா? அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும், தனியா பேசணும், யாருமே வரக்கூடாது. வில்கர்சன் சொன்னார், சரி அந்த ஹால் இருக்கு, சர்ச்சுக்கு ஹால் இருக்கு, அங்க போங்க, அங்க போய் பேசுங்க. நேர டேவிட் வில்கர்சன் அந்த சர்ச்சுக்கு ஹாலில் மரியாட்ட உட்கார்ந்து பேசுறேன். மரியா சொன்னா, நான் உன்னை கொல்ல போறேன், நான் உன்னை கொன்னாதான் எனக்கு பணம் தருவேன்னு சொல்லி நிக்கி சொல்லியிருக்கிறான். உன்னை நான் கொல்ல போறேன்னு சொல்லி கத்தி ஓங்குறான். டேவிட் வில்கர்சன் சிரிச்சுட்டே சொன்னாரு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இதை சொன்ன உடனே அவ கத்த ஆரம்பிச்சிட்டா, நிறுத்துவோம் போதகத்தை. இந்த சத்தம் கேட்ட உடனே வேகமாக பாஸ்டர் ஒய்ஃபும் அவங்க மனைவியை சேர்ந்து ஓடி வந்தாங்க. என்னாச்சுன்னு சொல்லி. இங்க கத்தியோட அவன் நின்றுட்டு இருக்கிறான். யாரும் என் பக்கத்துல வராதீங்க, யாராவது வந்து என்ன பிடிச்சிங்கன்னு சொன்னா நான் ஏன் கழுத்தை அறுத்துருவேன், நான் வில்கர்சனை கொல்லணும், யாரும் தடுக்காதீங்க, யாராவது என் பக்கத்துல வந்தீங்கன்னு சொன்னா ஏன் கழுத்தை நான் அறுத்துருவேன். மரியா கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை எல்லாம் பயமாயிட்டு. வில்கர்சன் ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னு திகைக்கிறாரு, அந்த பாஸ்டர் ஒரு பக்கம் திகைக்கிறாரு, அந்த பாஸ்டர் ஒய்ஃப் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க மெதுவா அப்படியே அடி எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மரியா பார்த்தா, மரியா தேவன் உன்னை நேசிக்கிறார், நீ தேவனுக்கு வேணும், என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட நெருங்காதீங்க, மரியா நீ ஆண்டவருக்கு வேணும், மரியா நீ ஆண்டவருக்கு வேணும், God needs you. இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே அந்த பாஸ்டர் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மரியாவை தூக்கி முன்னால நெருங்கினாங்க. நெருங்காதீங்க, நான் குத்திடுவேன், நான் என்னையே கழுத்தை அறுத்துருவேன். அவங்க சொன்னாங்க, மரியா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். இந்த வார்த்தைகளை அந்த பாஸ்டர் மனைவி திரும்ப திரும்ப சொல்ல 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 மரியாவுடைய பிடி அப்படியே தளர்ந்துச்சு. இந்த பாஸ்டரம்மா ஓடி போய் அந்த மரியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த மரியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. மரியாவும் அப்படியே அந்த பாஸ்டரம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஏங்கி அழ ஆரம்பிச்சான். மரியா ஏங்கி அழ ஆரம்பிச்சான். மரியாவுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவ சொன்னா, இந்த வில்கர்சனை கொன்னாதான் எனக்கு நிக்கி காசு கொடுப்பான், நிக்கி காசு கொடுத்தாதான் எனக்கு ஊசி போடணும், என்னால ஊசி போடாம இருக்க முடியாது. அவ கைகளை காட்டுற, பாருங்க என் கையை பாருங்க, ஊசி போட்டு 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 அந்த கைகள் எப்படி ஆழமான தழும்புகளை பாருங்க, எனக்கு உடனே ஊசி வேணும், நீங்க எனக்கு ஊசி வாங்க காசு கொடுப்பீங்களா, எனக்கு இப்ப உடனே அதை போட்டாகணும், நீங்க காசு கொடுப்பீங்களா. அவ ஏங்கி அழுறா. நாங்க அதை விட பெஸ்டான ஒன்றை உனக்கு தாரோன்னு சொல்லி அவளை கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சு அவளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணாங்க. அவளால முடியல, ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதே, என்னால தாங்க முடியல. அவ கதறினா. ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. அந்த வில்கர்சனும் அந்த பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. தேவன் அங்க ஒரு அற்புதம் செஞ்சார், தேவன் அங்க ஒரு அதிசயம் செஞ்சார். அந்த பயங்கரமான போதையில திணறிட்டு கிடந்த அந்த மரியா அப்படியே அமைதியானா, அப்படியே தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கி முழிச்சு பார்க்கறா. அவளுக்கு ஒரு புது ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். மரியாவால நம்பவே முடியல. இப்போ அவளுக்கு தலைவலி இல்லை, போதை போடணும் அப்படிங்கிற அந்த வெறி இல்லை, அவளுடைய மனசுல அப்படியே பாரம் இல்லை, சந்தோஷம், சமாதானம். அவ சொல்றா, என்ன பண்ணீங்க, எனக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? உனக்கு நாங்க ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் நாங்க ஜபந்தான் பண்ணோம்.
ஜபத்துக்கு இவ்வளவு வல்லம் இருக்குதா? என் சரீரமே லகுவானதை போல இருக்குதே, என் சிந்தைகள் என் இருதயங்கள்லாம் சந்தோஷமா இருக்குதே. மரியா சந்தோஷத்தோட, இதுதான் ரட்சிப்பு, நீ ஆண்டோடைய பிள்ளை, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே வில்கர்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். வில்கர்சன் சொன்னார், இந்த மரியாவை கொஞ்ச நாள் உங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க, நான் என்ன செய்யறேன், எங்க பென்சில்வேனியா சொந்த ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் நேரம் ஊருக்கு போனார். ஊருக்கு போனா அங்க அவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க, அடுத்து நம்ம இந்த தீவிரவாத குழுக்களை எல்லாரையும் கூட்டி வச்சு நம்ம அவங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இவங்க அங்கங்க சிதறி இருக்கிறாங்க, எல்லாரையும் கூட்டி ஒரே இடத்துல சேர்த்து வச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஐயோ, அது எப்படி சாத்தியம்? அவங்க எல்லாம் கூடி வந்தா சண்டை போடுவாங்களே. பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம இந்த நியூயார்க்ல இருக்கிற 67 சபைகள் இருக்குது, 67 சபைகளுடைய உதவிகளை கேட்போம். அவங்களுக்காக எல்லா சபைகளும் ஜெபிக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல தொடர்ந்து ஒரு 4 நாட்கள் விசேஷித்த கூட்டங்களை நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொன்னோன்னே டேவிட் வில்கர்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பாசர் உடனே என்ன செஞ்சாரு, எல்லா 67 சபையில் இருக்கிற பாசர்மார்களை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி இந்த போதையில பாதிக்கப்பட்ட இந்த தீவிரவாத குழுக்கள் மத்தியில ஒரு 4 நாட்கள் சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்யணும், நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவே சபையும் அதற்கு உற்சாகமா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்க ஜெபம் பண்றோம், அதற்கு தேவையான பொருளாதார தேவையை சந்திக்கிறோம். வில்கர்சன் என்ன செஞ்சாரு, ஊருக்கு போனார். அப்படி மனைவிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு 4 நாட்கள் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த குழுக்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலா நாங்க ஒரு நாட்களை நியமிச்சிருக்கிறோம். அவங்க மனைவி அதே டேட்ல தான் அவங்களுக்கு பிரசவம். ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்குது, இது 3வது குழந்தை. அப்போ அவங்க சொல்றாங்க, பிரசவம் நடக்கும்போது நீங்க என் கூட இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய மனைவி அவங்களுடைய கண்ணீரோட கேட்குறாங்க. அப்போ வில்கர்சன் சொல்றாரு, அம்மா நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன், 4 நாட்கள் அந்த ஊழியத்தை செய்யும்படி நாளெல்லாம் குறிச்சாச்சு. இந்த நேரத்தில் நான் உன் கூட இருந்தால் உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனால் நான் அங்கே போகாட்டா அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை யார் சொல்லுவா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க போங்க வில்கர்சன், நான் உங்களை சந்தோஷமா அனுப்புறேன், தேவன் என்னோட இருக்கிறார், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய மனைவியை பிரசவ நிலைமையில அவர் விட்டுட்டு ஊழியத்துக்காக மீண்டும் அவர் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு நியூயார்க் வந்தார். நியூயார்க் வந்த உடனே ஜோ எதிர்பார்த்துட்டே இருக்கிறான், எப்போ வில்கர்சன் வருவார்னு சொல்லி. இப்போ ரொம்ப ஜோ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். வில்கர்சனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏ வில்கர்சன் வாங்க வாங்க, ப்ரீச்சர் வாங்க, ப்ரீச்சர் வாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் கேட்டான், ஊர்ல என்ன விசேஷம்? என் மனைவி பிரசவத்துக்காக ரெடியா இருக்கிறாங்க. அப்படியா? அப்ப கேட்டாரு, உங்களுக்கு என்ன குழந்தை வேணும் அப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜியக்கட். என்ன குழந்தை வேணும்? ஆண்டவர் எந்த குழந்தை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், அதெல்லாம் முடியாது. உள் மனசுல இந்த குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜோ டேவிட் வில்கர்சன் கேட்டான். வில்கர்சன் அப்படியே யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே சொன்னார், ஏற்கனவே எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, 3வது ஒரு பையன் பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இந்த ஜோ முழங்கால் போட்டு அங்க சர்ச்சில் ரூமுக்குள்ள போய் ஜெபம் பண்றான். ஆண்டவர், நான் இது வரைக்கும் ஜெபம் பண்ணதே கிடையாது, நான் எனக்காக ஜெபம் பண்ணல, இந்த ப்ரீச்சருக்காக அந்த ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்றேன், அவருக்கு ஆம்பளை பையன் பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆண்டவரே, உண்மையிலே நீங்க அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து நீங்க இருக்கீங்கிறத எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றேன். ஜெபம் பண்ணா. யார் ஜெபம் பண்ணா? ஜோ ஜெபம் பண்ணா. யாருக்காக ஜெபம் பண்ணா? வில்கர்சனுக்காக. அவங்க மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்கணும்? ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கரெக்டா அந்த குறிப்பிட்ட நாள்ல நைட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் யார் ஜெபம் பண்றது வழக்கம்? வில்கர்சன். ஒரு காலத்துல டிவி பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்ப அந்த டைம்ல அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு ட்ரிங் 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 என்ன செய்யுது? ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்சா அவர் ஃபோனை எடுத்து ஹலோ சொல்றாரு. இந்த ராத்திரியில யார் கூப்பிடுவா? எதுக்காக கூப்பிடுவாங்க? ஃபோனை எடுத்தா மறுமுனையில டேவிட் வில்கர்சனுடைய மாமியார் பேசுறாங்க. காலையில தான் உங்களுக்கு பேசணும்னு நினைச்சேன், ஆனா ராத்திரியிலே எனக்கு இந்த செய்தியை சொல்லாம இருக்கவே முடியல,
உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. டேவிட் வில்கர்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல யார் படுத்திருக்கா? ஜோ படுத்திருக்கான். என்ன குழந்தை? என்ன குழந்தை? ஆம்பளை பையன், பாய். ஓ பாய். அவனுக்கு ஆச்சரியம். உடனே அவன் போனான், முழங்கால் போட்டான். கடவுளே, உண்மையிலே நீர் இருக்கிறீர் அப்படிங்கிறத நீர் நிரூபிச்சிட்டீர். நான் ஜெபம் பண்ணதே கிடையாது, நான் பண்ண முதல் ஜெபத்துக்கே நீர் என்ன கொடுத்துருக்கிறீங்க? பதில் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஜோ ஆண்டவருக்காக அவன் ஒப்பு கொடுத்தான். இவ்விதமாக ஒரு மரியா ஆண்டவருக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோ ஆண்டவருக்குள்ள கொண்டு வரப்பட்டான். இப்பதான் அந்த 4 நாட்கள் அந்த தொடர் ஊழியம். அந்த ஊழியத்துக்காக ஒவ்வொரு குழுக்கள்கிட்டையும் போய் வாங்க வாங்கன்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்கிறார். எங்க வச்சு நடக்குது? நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அரங்கம் இருக்குது, ஆடிட்டோரியம். அங்க வச்சு நடக்குதுன்னு சொன்னோம். அங்கெல்லாம் நாங்க வர முடியாது, நாங்க எங்க எல்லையை தாண்டி வந்தா அங்க இருக்கிறவங்க எங்களை என்ன செஞ்சிருவாங்க? தாக்கிடுவாங்க. ஐயோ, அவர் சொன்னாரு, எப்படியாவது நீங்க வாங்க, எப்படியாவது நீங்க என்ன செய்யணும்? வரணும். முதல் நாள் ஆச்சு, யாருமே வரல. 2வது நாள் ஆச்சு, யாருமே வரல. அவங்க போனாங்க, திரும்பவும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க வாங்கன்னு சொல்லி. 3வது நாள் வந்தாங்களா? அந்த மீட்டிங்க்கு ஏதாவது குழுக்கள் வந்தாங்களா? நிக்கி வந்தானா? பிஷப் குழு வந்துச்சா? சாப்ளின் குழு வந்துச்சா? நாளைக்கு சொல்லுவானே. ஜெபம் பண்ணுவோமா? தொடர்கதை கேட்கறதுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? நேத்து நம்ம எதோட நிப்பாட்டணும்? அந்த 4 நாள் கூட்டம் வச்சிருந்தார். அந்த ஒவ்வொரு குழுக்களுக்கும் அவர் என்ன செஞ்சிருந்தார்? ஒவ்வொரு டீமையும் போய் மீட்டிங் வாங்க, மீட்டிங் வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? கூப்பிட்டாரு. நாங்கெல்லாம் வந்து விபிஎஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்க சந்தோஷமா வாரீங்கல்ல. ஆனா முதல் நாள் கூட்டத்துக்கு யாருமே வரல. 2வது நாள் கூட்டம் யாருமே வரல. 3வது நாள் டேவிட் வில்கர்சன் திரும்ப அந்த குழுக்களை போய் பார்த்தார். நீங்க மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? கூப்பிட்டார். சொன்னாரு அவரு, நான் உங்களுக்குன்னு ஸ்பெஷல் பஸ் விடுறேன். ஸ்பெஷல் பஸ்ஸா? ஆமா, உங்களுக்குன்னு என்ன செய்றேன்? நல்ல ஏசி பஸ், ஃபுல்லா கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் பண்ணி உள்ள யார் இருக்கான்னு என்ன செய்யாது, வெளியே தெரியாத அளவுக்கு சூப்பரா ஒரு பஸ் விடுறேன்னு சொன்ன உடனே இஸ்ரேல், அப்படியா, அப்புறம் நாங்க எல்லாம் வந்துடுறோம் அந்த பஸ்ல ஏறி. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அங்க முதல் ரோ என்ன செஞ்சிருப்பேன்? உங்களுக்கு தான் அங்க என்ன செஞ்சிருப்பேன்? முதல் ரோவை உங்களுக்காக அங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன். யாரும் இருக்க மாட்டாங்க, உங்க டீம் தான் முதல் வரிசையில உட்காரணும்னு சொல்லி அந்த டீம்ல என்ன செய்வேன்? அந்த சேர் எல்லாம் ரிசர்வ்டு ஃபார் மாமூஸ்ன்னு சொல்லி உங்க டீமுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன். இஸ்ரவேலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா, வெரி குட், சரி அப்ப நாங்க கட்டா என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். அடுத்த நாள் 4வது நாள் தனி ஏசி பஸ், அப்படியே அழகா அப்படியே பழப்பழப்பா வந்து நிக்குது, ஃபுல் க்ளோஸ்டு. அந்த பஸ்ல ஏறி என்ன செய்றாங்க? வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் ஏறி பஸ்ல ஏறி என்ன செய்றாங்க? இந்த மீட்டிங் நடக்கிற இந்த நிக்கோலஸ் ஆடிட்டோரியத்துக்கு அவங்க வந்து பார்த்தா டேவிட் வில்கர்சன் சொன்ன மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே ரிசர்வ்டு ஃபார் மாமூஸ்ன்னு போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரே. எல்லாம் ஹாயா ஒரே ஜாலியா வந்து என்ன செய்றாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. திரும்பி பார்க்காங்க, அந்த பக்கம் யார் உட்கார்ந்துருக்கா? பிஷப் டீம் உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருந்து என்ன செய்றாங்க? கையை காட்டுறாங்க. அவன் அங்க இருந்து என்ன செய்யறான்? நினைச்சிரான், கையை காட்டுறான். சண்டை போடுவோமா அப்படின்னு இங்க இருந்து நினைச்சிரான். இஸ்ரவேல் கேட்கிறான். அங்க மாமூஸ், அங்க பிஷப் டீம்ல இருந்து அப்துல்லா சொல்றான், நாங்க ரெடி, போடுவோமா அப்படிங்கிறான். ஒரே ஜாலி. என்னடா இது, இங்கேயும் வந்து சண்டை போடுவோமான்னு பேசிட்டு இருக்கிறாங்களே. சரி வாங்க பேசாம ஒரு பாட்டை ஆரம்பிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு அவர் டேவிட் வில்கர்சன் அவர் என்ன செஞ்சாரு? மேரி அப்படிங்கிற ஒரு சகோதரியை கூப்பிட்டு நீ பாடுமான்னு சொன்னார்.
அந்த பொண்ணு வந்து பாட ஆரம்பிச்ச உடனே இவன் எல்லாம் எழும்பி ஒரே டான்ஸ். இந்த மாமோஸ் டீமும் இந்த பிஷப் டீமும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே எழும்பி ஒரே விசில், ஒரே டான்ஸ். பாட்டு பாட வந்து அந்த பிள்ளையால பாட்டே பாட முடியல, அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுச்சு. என்ன செய்யுது, ரொம்ப ஒரு ஆரவாளியா இருக்குதே, எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வில்கர்சன், சரியாம்மா நீ போமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் சொன்னார், நீங்க மாமோஸ்ல இருந்து ஒரு 2 பேர் வாங்க, இந்த பிஷப் டீம்ல இருந்து ஒரு 2 பேர் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ராயலும் மாமோஸ் டீம்ல யாரெல்லாம் போறா, இஸ்ரவேலும் நிக்கி குருஸும் போய் நிக்கிறாங்க. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு. அங்க பிஷப் டீம்ல இருந்து அப்துல்லாவும் அவனுடைய அசிஸ்டண்ட் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி, உங்க கையில எல்லாம் காணிக்க எடுக்கிறதுக்கான ஒரு பாக்ஸை கொடுத்தார். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இங்க வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் காணிக்க கலெக்ட் பண்ண போறீங்க. ஓ அப்படியா, காணிக்கை கலெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும், நீங்க முன்னால இருந்து ஆரம்பிங்க, அப்படியே முடிச்சு அந்த வெளியே போற வாசல் வழியா நீங்க என்ன செஞ்சிடலாம், திரும்ப உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லி இப்படி கூட நீங்க ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி சொன்னார். உடனே நிக்கி போய் காணிக்கை கேட்கிறான். மாமூஸ் குரூப், போயா காணிக்கையா, நாங்க எல்லாம் எல்லாத்திலிருந்தும் பிடிங்கி தான் எங்களுக்கு பழக்கம், நாங்க ஒரு நாளும் கொடுத்தே பழக்கம் இல்லை. இந்த பிரீச்சரும் கூட இந்த ஊழியக்காரரும் கூட என்ன செய்யறாரு, நல்ல காசு வசூல் பண்றதுல கவனமா இருக்காரு, நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நிக்கி போய் ஒவ்வொருத்தையா கலெக்ஷன் பண்றான். சிலர் 50 ரூபா போடுவாங்க, பாப்பான் காணாது, கூட கொஞ்சம் போடு. நிக்கியோட அந்த பார்வை, அந்த கண்ணை பார்த்த உடனே பயந்துட்டு 50 ரூபா போட்டால் என்ன செய்யறான், 500 ரூபா தூக்கி போடுறான். வெரி குட். அப்படியே ஒவ்வொருத்தையா ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, அவன் ஓகேன்னு சொல்ற வரைக்கும் என்ன செய்யுது, காணாது போடு, போடு அப்படி. அந்த கண்ணை பார்த்த உடனே நிக்கிக்கு பயந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, காணிக்க போறாம. வில்கர்சன் இங்க இருந்து பார்த்துட்டே இருக்கிறார். ஓ காணிக்கை எடுக்கணும்னு சொன்னா நிக்கியை தான் என்ன செய்யணும், அனுப்பணும். அவன் தான் சரியான ஆளு, கொடுக்காதவனை கூட என்ன செஞ்சிடறான், கொடுக்க வச்சிடறானே அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பார்த்துட்டே இருந்தார். வரிசைக்கு எல்லாம் காணிக்கை எடுத்தாங்க. காணிக்கை எடுத்துட்டு வெளியே போற வாசல் வழியா என்ன செஞ்சாங்க, வெளியே போன உடனே இங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமோஸ் ஒரு பக்கம் சிரிக்காங்க, பிஷப் டீம் அவங்க ஒரு பக்கம் சிரிக்கிற சத்தம் கேட்குது. வெளியே போன உடனே நிக்கி கேட்கறான் இஸ்ரேல்கிட்ட, இப்படியே ஓடிடுவோமா, இந்த காணிக்கையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்வோம், நல்ல அமௌண்ட் கலெக்ஷன் ஆயிருக்குது, என்ன செஞ்சிருவோம், ஓடிடுவோமா அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் சிரிக்கிற சத்தம் கேட்குது. அப்போ நிக்கி சொல்றான், ஏன் அவங்க சிரிக்காங்க தெரியுமா, நம்மெல்லாம் இந்த காணிக்கைய கொண்டுகிட்டு ஓட போறோம். இந்த பிரசங்கி ஞானம் இல்லாம யார் கையில கொண்டு கொடுத்துருக்காரு, காணிக்கையை வசூல் பண்ண திருடங்க கையில கொண்டு கொடுத்துருக்கிறாரு. இவங்க எல்லாம் காணிக்கை வசூல் பண்ணிட்டு பின் வாசல் வழியா ஓடி போயிட்டான். அவன் சுத்தி என்ன செய்ய போறதில்ல, வர போறதில்ல. இந்த பிரசங்கி நல்லா ஏமாற போறாரு, அவமானம் அடைய போறாருன்னு சொல்லி ஒரே சிரிப்பு, பயங்கர சிரிப்பு சத்தம். காணிக்கை பிரிச்சாங்களாம், காணிக்கை போச்சு, உங்க காணிக்கெல்லாம் போச்சு. அப்துல்லா ஒரு பக்கம் கொண்டுட்டு ஓட போறான், இஸ்ரவேல் நிக்கியும் இன்னொரு பக்கம் என்ன செய்ய போறான், கொண்டுட்டு ஓட போறான்னு சிரிக்கிறாங்க. இந்த சத்தம் யார் காதுல கேக்குது, இவங்க சிரிக்கிற சத்தம் யார் காதுல கேக்குது, பின்வாசல் வழியா வெளியே போய் இந்த காணிக்கையை கொண்டுகிட்டு ஓடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த நிக்கி, அந்த இஸ்ரேல் அவங்க காதுல கேக்குது. அவன் சொல்றான், நிக்கி ஏய், அந்த ஊழியக்காரர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறார், நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த காணிக்கையை வசூல் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பெட்டியை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. இப்ப நம்ம கொண்டுட்டு ஓடிட்டோம்னு சொன்னா இவங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி உண்மையிலே நடந்துட்டுன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு வெக்கமாயிரும், அவருக்கு எவ்வளவு ஒரு அவமானம் ஆயிரும். சரி, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, யாருமே நம்ம நம்ப மாட்டாங்களே, இந்த ஒரு ஊழியக்காரர் நம்மளை நம்பி இருக்காரு, இவரை நாம என்ன செய்யக்கூடாது, அவமானம் அடைய விட்டுறக்கூடாது.
இந்த சிரிக்கிற சத்தம் கேட்ட உடனே இன்னொரு பக்கம் டேவிட் வில்கர்சன் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆண்டவரே, இவங்க எல்லாம் ஏளன மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க காணிக்கை கொண்டுட்டு ஓடிடக்கூடாது, அவங்க உள்ள வரணும், வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பாரத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆக ஆண்டவர் கிரியை செய்தார். நம்ம இஸ்ரவேல் சொன்னா வேண்டாம், நம்ம முன்னால கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் காணிக்கை கொடுத்துருவோம்னு சொன்ன உடனே அந்த பிஷப் டீம்ல உள்ள அப்துல்லா, அப்ப நானும் வரேன், நம்மளும் கொடுத்துருவோம், வேண்டாம் கொண்டு போக வேண்டாம், பாவம் உண்மைதான், நம்மை நம்பின அவங்களை நம்ம என்ன செய்ய வேண்டாம், மோசடி பண்ண வேண்டாம்னு சொல்லி அப்படியே பின்வாசல் வழியா இவங்க உள்ள வராங்க. இவங்க உள்ள வந்த உடனே சிரிச்சுக்கிட்டு இருந்த எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு, ஐயோ ஓடி போயிடுவான்னு நினைச்சோம், எல்லாரும் காணிக்கை பையோட உள்ள வாரானே. உள்ள வந்து டேவிட் வில்கர்சன் கையில கொடுக்காங்க. ஐயா இந்தாங்க, ஐயா இந்தாங்க, ஐயா இந்தாங்க, ஐயா இந்தாங்க. அதை பார்த்த உடனே டேவிட் வில்கர்சனுக்கு, ஆண்டவரே உமக்கு நன்றி, அப்படி அமைதி ஆயிடுச்சு. சிரிச்சவங்க, ஏளனம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் எல்லாரும் அமைதி ஆயிட்டான். இப்ப டேவிட் வில்கர்சன் எழும்பி அவர் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்சார். நான் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நீங்க ஒருத்தர் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக ஒரு தேவன் வந்திருக்கிறார், உங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், உங்களுக்காக அவர் சாத்தானோட சண்டை போட்டு சிலுவையில அவருடைய கைகள் அடிக்கப்பட்டிருக்கு, இனி நீங்க யாருடைய ரத்தத்தையும் சிந்த வேண்டாம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் சொல்லி அவர் ஜெபத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை அந்த குழுக்கள் மத்தியில் அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண தேவ ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களையும் அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அதை கேட்டுக்கிட்டு இருந்த நிக்கினுடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. நிக்கி ரத்தத்தை கண்டா கூட சிரிப்பான். ஒரு ரத்தம் வடியுதுன்னு சொன்னா அதை பார்த்து சிரிப்பான். அவன் வாழ்க்கையில அவன் அழுததே கிடையாது, அழக்கூடாது. அவனுக்கு முன்னால யார் அழுதாலும் அவனுக்கு பிடிக்காது. அவன் ஒரு காலமும் அழுது யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனா முதலாக டேவிட் வில்கர்சன் பிரசங்கத்தை கேட்டு அவன் அழ ஆரம்பிச்சான். இப்படி ஒரு தேவன் உண்டா? அவர் என்ன நேசிக்கிறாரா? அவர் எனக்காக ரத்தம் சிந்தினாரா? இவ்விதமா அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே டேவிட் வில்கர்சன் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா யார் மாற விரும்புறீங்களோ நீங்க எழும்பி முன்னால வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிக்கிக்குள்ள ரொம்ப ஒரு நம்ம எழும்பி முதல் ஆளா போகணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உந்துதல் வருது. ஆனா அப்படியே யோசிக்கிறான், நம்ம டீம்ல உள்ளவங்கலாம் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நாம மட்டும் எப்படி எழும்பி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த மோமோஸ் டீம் லீடர் யாரு? இஸ்ரவேல். அவன் இஸ்ரவேல் சொல்றான், நான் யாரு? உங்க லீடர். நான் நில்லுனா நிப்பேன், போனா போவல்ல. ஆமா ஆமா அப்படின்னு அவங்க எல்லாம் மொத்தமா சத்தம் கொடுத்தாங்க. இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் எழும்பி ஏன் பின்னால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்லடியா நேர வில்கர்சன் வந்தான். அவன் இஸ்ரவேல் எழும்பி அவன் புல்பீட்டுக்கு நேரா வில்கர்சனை நோக்கி போறதை பார்த்த உடனே நிக்கி அவனை முந்திட்டு ஓடுறான் வில்கர்சன். ஐயா நான் வாரேன், இந்த ஏசி எனக்கு வேணும், இந்த ஏசி எனக்கு வேணும்னு சொல்லி வில்கர்சன் அந்த வில்கர்சன் கிட்ட நிக்கி முதல் ஆளா போய் நிக்கிறான். அதை பார்த்த உடனே டேவிட் வில்கர்சனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த முழு டீமும் வந்து நிக்குது. இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேணும். முழங்கால் படிட்டு அவங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணார். முழங்கால் படிட்டு அவங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பைபிள் கொடுத்தார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன செஞ்சாரு? எல்லாருக்கும் பைபிள் கொடுத்தார். சந்தோஷமா அந்த பைபிள் என்ன செஞ்சாங்க? வாங்கினாங்க. அந்த நிக்கினுடைய முகமே மாறிட்டு. அவன் வாழ்க்கையில சிரிச்சதே கிடையாது. அவன் எப்பவுமே ஒரு கோபத்தோட தான் இருப்பான். அழுறதும் அவனுக்கு பிடிக்காது, சிரிக்கவும் மாட்டான், யாரும் அழவும் கூடாது. முதலாக வில்கர்சன் கிட்ட அவன் சொல்றான், என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்,
என் இருதயத்துல இப்போ ஒரு பாரம் இல்ல, ஒரு கொல்லணுங்கிற ஒரு வெறி இல்ல, ரத்தத்தை சிந்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இல்லை, எனக்குள்ள சந்தோஷமா இருக்குது. டேவிட் வில்கர்சன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஜெபம் பண்ணி அந்த கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமா முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பைபிள் கொடுத்து அனுப்பிட்டார். அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வருது, நீங்க உடனடியாக ஸ்டேஷனுக்கு வாங்க. டேவிட் வில்கர்சனுக்கு போன் வருது. என்ன போன் வருது? உடனடியாக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஐயோ, என்ன பிரச்சனை, எதுக்காக நம்மளை போலீஸ் கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வில்கர்சன் வேகமாக அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போனா இந்த மாமோஸ், இந்த டீம் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்குது. ஐயோ, என்ன நடந்துச்சு? நல்லபடியா தானே நேத்து ஜெபம் பண்ணி அனுப்பணும், பைபிள் கூட கொடுத்து விட்டோமே, என்னாச்சு? ஒரு பயத்தோட ஸ்டேஷனுக்குள்ள மெதுவா போறார். உள்ள போன உடனே அந்த போலீஸ் அதிகாரி கேட்கிறாரு, நீ தான் டேவிட் வில்கர்சனா? ஆமா, நான் தான் டேவிட் வில்கர்சன். ஓ, இந்த பையங்கள்லாம் என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக இவங்களை ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க? ஐயோ, இவங்க தப்பு பண்ணி வரலங்க, எல்லாரும் பைபிளை கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு கையெழுத்து போடுங்க, ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. என்னடான்னு சொல்லி கேட்டா, ஏன்டா ஆட்டோகிராஃப் கேட்குறீங்க? யார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள்ட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. இந்த பைபிளை நேற்று நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம், என்னமோ தெரியல, காலையில போலீஸை போய் பார்த்து என்ன செய்யணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. அதனால எங்கெங்க பைபிளை நீட்டி ஆட்டோகிராஃப் வாங்குங்கன்னு சொல்லி, போடுங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி போலீஸ்ல நீட்டிட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. வில்கர்சனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு காலத்துல போலீஸை கண்டாலே எதிர்க்கிறவங்க, போலீஸை கண்டாலே சண்டைக்கு போகணும்னு நிக்கிறவங்க, எவ்வளவு ஒரு மாற்றம். அவங்கள நேசிச்சு அவங்க கையெழுத்து எங்க பைபிள்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு விருப்பமா வந்திருக்காங்களேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் தொடர்ந்து கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இஸ்ரேல் வேகமா வந்தான். ஓ பிரீச்சர், நேற்று ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த பைபிளை படிச்சேன், எல்லா பக்கத்துலயும் என் பேரை எழுதி எழுதி வச்சிருக்கியா, இந்த பைபிள்ல எல்லா பக்கத்துலயும் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். வாழ்க்கையில நீ பைபிளே பார்த்தது இல்லையா? ஆமா, இன்னைக்கு தான் பாக்குறேன், பார்த்தா என் பேர் தான் அங்க இருக்குது, எங்க பார்த்தாலும் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு எழுதி வச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு ரொம்ப சந்தோஷம். டேவிட் வில்கர்சன் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சார். தேவன் இந்த பையங்களுக்குள்ள கிரியை செய்கிறார், இவங்க தொடர்ந்து ஆண்டருக்குள்ள அவங்க முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நிக்கி ரொம்ப சந்தோஷம், அவனுடைய முகமே பிரகாசம் ஆயிட்டு. நிக்கி சொன்னான், எங்க அம்மா அப்பா செத்தவங்க இடத்துல போய் குறி கேட்கிறவங்க, எங்க அம்மா அப்பா செத்தவங்க இடத்துல போய் குறி கேட்கிறவங்க, அவங்க ஒரு நாள் வீட்டிலே இருக்க மாட்டாங்க, எப்பவும் எங்கேயாவது போய்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு எப்பவும் வீடு தெருதான், தெருவிலே தான் நான் வாழ்ந்தேன். என் வாழ்க்கை எல்லாமே அன்பு, என் அம்மா அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு எனக்கு கிடைக்கல, நான் தெருவிலே வாழ்ந்தேன். ரத்தத்தை கண்டா நான் சிரிப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ பிசாசு தான் உனக்குள்ள இருக்குது, அதனாலதான் நீ ரத்தத்தை கண்டா சிரிக்கிறேன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு அந்த எல்லா இருளும் என்னை விட்டு போயிடுச்சு, எல்லா பயம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டேன். நிக்கி சொன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரனா மாறி இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிப்பேன் அப்படின்னு நிக்கி சொன்னான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். டேவிட் வில்கர்சனுக்கு, அந்த பாஸ்டர் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம், மரியாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஜோஜோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பயங்கரமான கொலை வெறியோட ஒருத்தர் தாக்கி கொண்டிருந்த இந்த தீவிரவாத குழுக்களை அவருடைய சிலுவை அன்பினால அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அன்போட இழுத்தார். டேவிட் வில்கர்சன் ஒரு சிலுவைய நிக்கிக்கு கொடுத்தார், ஒரு சின்ன சிலுவைய. அந்த சிலுவையை வாங்குறதுக்கு முன்னால நிக்கி என்ன செஞ்சான் தெரியுமா? தான் பாக்கெட்ல இருக்கிற பட்டன் கத்தி எடுத்தான். பட்டன் கத்தி எடுத்துட்டு, இனி எனக்கு இந்த கத்தி வேண்டாம் பிரீச்சர், இதை உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன், உங்க சிலுவை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சிலுவையை வாங்கிக்கிட்டேன். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, இந்த கிராஸ் அண்ட் த சுவிட்ச் பிளேடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு கத்தி
அது தோற்று போகிறதையும் சிலுவை ஜெயிக்கிறதையும் வில்கர்சன் மூலமாக நிக்கி வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த உலகத்துல கத்தியோ அல்லது போதைப் பொருட்களோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு வராது. அடிக்கிறதும் மற்றவங்களை ரத்தம் வர பண்றதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வராது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஆமா, நிக்கி தன்னுடைய பட்டன் கத்திய ஒப்பு கொடுத்துட்டு அவன் சிலுவைய சந்தோஷமா வாங்கி கொண்டான். வேதத்தை அதிகமாக அவன் வாசிக்க ஆரம்பிச்சான். உனக்கு ஒரு காரியம் தெரியுமா? அந்த நிக்கி குரூஸ் இன்னைக்கும் அமெரிக்கா தேசத்துல உயிரோட இருக்கிறாரு. அவர் இன்னைக்கும் இந்த நிக்கி குரூஸ் தன்னுடைய வயதான காலத்துல 86 வயது. நிக்கி குரூஸுக்கு இன்னைக்கு வயசு எத்தனை? 86 வயசு. அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஒரு காலத்துல தீவிரவாதமாக வாழ்ந்தவர், தீவிரவாதியாக வாழ்ந்தவர், மற்றவங்களை அடிக்கிறவராக வாழ்ந்தவர் இன்றைக்கு அநேகரை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிற ஒரு தேவனுடைய ஊழியத்தை தன்னுடைய 86 வயதுல இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்துல அவர் உயிரோட இருக்கிறார். நாம ஜெபம் பண்ணுவோமா? நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா? தங்கச்சி, நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா? ஒரு இஸ்ரவேல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு நிக்கி குரூஸ் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு மரியா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. அவனுடைய வாழ்க்கை மாறணும்னு சொன்னா அவருக்கு, ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும், இயேசுவே என் உள்ளத்துல வாரும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவத்தெல்லாம் கழுவும், என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம ஜெபம் செய்வோமா? நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு அப்பா, இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி. இயேசப்பா, நிக்கிய போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.